ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இன்றைக்கி நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் ஆஃப் 4th நவம்பர் டு 10th நவம்பர் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பார்ட் 1 வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா காமாக்யா டெம்பிள். அது வந்து பார்த்திங்கன்னா நீலாச்சல் ஹில் இன் அசாமில் வந்து இருக்குது. சதர்ன் பேங்க் ஆஃப் பிரம்மபுத்திரா ரிவரில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு இந்த காமாக்யா டெம்பிள். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெவர்டு சென்டர்ஸ் ஆஃப் தாந்திரிக் ப்ராக்டிசஸ். ஸோ ஹியூமன் லைஃப் அலைன்டு பண்ணியிருக்கக்கூடிய ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து இந்த காமாக்யா டெம்பிளில் வந்து டெபிக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காமாக்யா டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 51 சக்தி பீட்டாஸில் ஒரு டெம்பிளாக வந்து சொல்கிறாங்க. ஸோ சக்தி பீடங்கள் அப்படின்னு தமிழில் வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து 51 சக்தி பீடங்கள் இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி டெம்பிள்ஸாக அந்த காமாக்யா டெம்பிள் வந்து இருக்குது. காமாக்யா டெம்பிளோடைய அந்த உள் சந்நிதி இருக்கும் இல்லையா, சுவாமி இருக்கக்கூடிய சந்நிதியுமே வந்து பார்த்திங்கன்னா உமனோடைய ரீப்ரடக்டிவ் சிஸ்டமை வந்துட்டு டெபிக்ட் பண்ணுற மாதிரி தான் அதோட ஷேப்பே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பிளோட ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் நகரா ஆர் நார்த் இந்தியன் அண்ட் சராசனிக் ஒரு முகல் ஸ்டைல். ஸோ நகரா ஸ்டைலும் முகல் ஸ்டைலும் சேர்த்து தான் அந்த காமாக்யா டெம்பிள் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே ரேர் காம்பினேஷன், அன்யூஷுவல் காம்பினேஷன். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிலாச்சலா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த நிலாச்சலா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலாச்சல் ஹில் அப்படிங்கிற ஒரு இதில் அதெல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி காமாக்யா டெம்பிள் தான் வந்து அசாம்லேயே ஃபுல்லி டெவலப்டு கிரவுண்ட் பிளானில் கட்டப்பட்ட ஒரு டெம்பிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கிரவுண்ட் பிளான் அப்படிங்கிறத அந்த அஸ்திவாரம் டைப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணி அதுக்கு மேலே ஒரு டெம்பிள் லே பண்ணது தான் இந்த காமாக்யா டெம்பிள். இட் இஸ் த ஒன்லி டெம்பிள் ஆஃப் அசாம் தட் ஹேவ் ஃபுல்லி டெவலப்டு கிரவுண்ட் பிளான். ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பிளில் 5 சேம்பர்ஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கர்ப்பகிரகம், அங்கே தான் வந்துட்டு சாமி வந்து இருப்பாங்க. அடுத்து வந்து அந்தாரலா ஒரு வெஸ்டிபிள். ஸோ அந்த சாமி சிலை வந்து இருக்கும். ஸோ அது அப்படி க்ரூக்கடாக ஒரு பேசேஜ் வே வந்து போகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்தாரலா அல் வெஸ்டிபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஜெகமோகன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் சேம்பராக வந்து மக்கள்லாம் வந்து வழிபடக்கூடிய இடம்னா மண்டபத்தையுமே வந்து ஜெகன்மோகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போக் மந்திர் ஆர் ரிச்சுவல் சேம்பர், அதாவது ரிச்சுவல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்க ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் போக் மந்திர். அடுத்து நத் மந்திர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டியமெல்லாம் ஆடக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியா இந்த டெம்பிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. It is interesting to note that this superstructure of each of the above chambers exhibits different architectural features. ஸோ இதில் 5 சேம்பர்ஸுமே ஒரு சேம்பருமே ஒரு விதமான ஆர்கிடெக்சரல் ஸ்டைலை டெபிக்ட் பண்ணுறதா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ காமாக்யா டெம்பிளில் அதிகப்படியாக ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது அப்படின்னா அது வந்து அம்புபாஜி மேளா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் இட் இஸ் ரிலேட்டட் டு commemorate the yearly menstruation of goddess காமாக்யா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துடைய மென்சுரேஷன் சைக்கிளை வந்து வழிபடுற ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இந்த காமாக்யா டெம்பிளில் வழிபடக்கூடிய இந்த அம்புபாஜி மேளா. ஓகேங்களா. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா த ஐஐடிஸ் ஆர் ஓவர் கமிட்டட் இன் கிரைசிஸ். ஸோ இப்போ நம்ம நிறைய ஐஐடிஸை அப்ராடில் பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் என்னென்ன மாதிரிலாம் க்ரைசிஸ் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ குளோபல் எக்ஸ்பான்ஷனில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி டெல்லி ஹஸ் பிளான்ஸ் ஃபார் கேம்பஸ் இன் அபுதாபி யூஏஇ. ஸோ யூஏஇயில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கேபிட்டல் தான் அபுதாபி. இங்கே வந்து ஒரு கேம்பஸ் ஆஃப் ஐஐடி டெல்லி வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ஷியன் கல்ஃப் பக்கத்தில் தான் வந்து யூஏஇ வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஐஐடி டெல்லியை தாண்டி ஐஐடி மெட்ராஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஜான்சிபாரில் ஒரு கேம்பஸையுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபரிங் ப்ரோக்ராம்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஐஐடி மெட்ராஸோடைய பிரான்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சிபாரில் வந்து இருக்குது. ஜான்சிபார் இஸ் ஆஃப் ஷோர் ஐலாண்ட் ஆஃப் டான்சானியா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஜான்சிபார். அது பக்கத்துலேயே வந்து தும்பாட்டு ஐலாண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருக்கும். மேலே பெம்பா ஐலாண்ட், கீழே மாஃபியா ஐலாண்ட். ஸோ மேபி நார்த் சவுத் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெம்பா ஐலாண்ட், அடுத்து ஜான்சிபார் ஐலாண்ட், அடுத்து மாஃபியா ஐலாண்ட். It is off the coast of Tanzania in Africa. ஆனால் இந்த ஐஐடிஸ் இந்த மாதிரிலாம் வந்து வெளியில் போய் பிரான்ச்சஸ் எல்லாம் வைக்கிறதுனால என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு க்ரைசிஸ் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாகவே ஐஐடியில் ட்ராப் இன் குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ புதுசாக நிறைய ஐஐடிஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுனால அதோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்பவே குறையுது வென் கம்பேரிங் டு ஒரிஜினல் இன்ஸ்டியூட்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நிறைய வேக்கன்சி ஆஃப் டீச்சர்ஸ், அதே மாதிரி வேக்கன்சி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு இருக்குது. ஃபேக்கல்ட்டி வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்பவே ட்ரபிள்ஸமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸ் மூலமாக தான் எஜுகேஷன் எல்லாமே வந்து கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ ஃபேக்கல்ட்டி வந்து அதிக பர்டன் வந்து இருக்குது. அதே மாதிரி லேக் ஆஃப் காம்படிட்டிவ் சாலரிஸ். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சில் ஐஐடி இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு 1 lakh
சம்பளம் வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. 1 லேக் வராது, அதுக்கு மேலே தான் வரும். ஸோ எக்ஸாம்பிள் அதே பே ஸ்கேலில் தான் வந்துட்டு ஜான்சிபார் கேம்பஸ்க்கோ இல்லை அபுதாபி கேம்பஸ்க்கோ கொடுக்கக்கூடிய நிலைமை வரும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு ஃபினான்ஷியல் கிரைசிஸும் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி லொகேஷன் ஆஃப் நியூ இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 நியூ IITs எஸ்டாப்ளிஷ்ட் ஆஃப்டர் 2015 ஆஃபன் லொக்கேட்டட் இன் ரிமோட் ஏரியாஸ் ஆர் லெஸ் அப்பீலிங் டு போத் ப்ராஸ்பெக்டிவ் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதோட லொக்கேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸ்லையோ இல்லை வந்துட்டு எல்லாத்துக்கும் போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸில் இல்லை அங்கங்கே வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அங்கே ஃபேக்கல்ட்டி வர்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸோடைய மொபிலிட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பிரச்சனையாக வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இஷ்யூஸ் ஆஃப் ப்ரெஸ்டீஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து மஷ்ரூமிங் ஆகிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா IITயோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் குறையிறது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்டீஜும் வந்து குறையுது. ஓவர்சீஸ் சேலஞ்சஸ் வந்துட்டு மெயினாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைமிங், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரியாரிட்டிஸு இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே போய் தங்குவாங்களா இல்லை ஆன்லைனில் கிளாஸஸ் எல்லாம் இருக்குமா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொபஸ்ட் சிஸ்டம் மெக்கானிசம்ஸ் எல்லாமே வந்து இன்னும் ப்ராப்பராக டெவலப் பண்ணப்படலை அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது புது IITs ஓப்பன் பண்ணாலுமே அதுக்கு உண்டான குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து மாறக்கூடாது. ஸோ நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணால் ஸ்டாண்டர்ட்ஸ் குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மாற்றணும். ஸோ அந்த ஒரு குவாலிட்டி அட்ஹரன்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் வந்து ரொம்பவே ரேஷனலைஸ் பண்ணணும். ஒரே வருஷத்தில் வந்து 7 இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாமல் இந்த வருஷம் ஒரு இன்ஸ்டியூட், அடுத்த வருஷம் ஒரு இன்ஸ்டியூட், அந்த மாதிரி வந்து ஒரு ரேஷனலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரிசோர்ஸஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மெயின்லி ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசோர்ஸஸ், மெயின்லி ஃபார் ரிமோட் IIT லொகேஷன்ஸ். ஸோ ஒரு IIT இன்ஸ்டிடியூட் ரிமோட் ஏரியாஸில் இருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பஸ்ஸஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்துட்டு அதுக்கு கவர்மெண்ட்ஸு சஜஷன்ஸ் கொடுக்கலாம், பாலிசி ஃபார்முலேஷன்ஸ் அதாவது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவ் பிளான்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்டைஸ் அட்மிஷன் ப்ராசஸஸ், ஸோ அட்மிஷனுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் வந்துட்டு ரொம்பவே தேவைப்படுது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் IIT மெட்ராஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. IIT மெட்ராஸோட ஒரு ஆஃப் கேம்பஸ் தான் வந்து ஜான்சிபாரில் இருக்கே. ஸோ அப்போ ஜான்சிபார்லேயுமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் போய் படிக்க முடியுமா? ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு இருக்கா? அங்கேயும் ஒரே ஃபீஸ் தான் இருக்குமா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து யூனிஃபார்மேஷன் ஆகணும், அதே மாதிரி அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்கல்ட்டி பாலிசிஸையுமே வந்துட்டு ரிவ்யூ பண்ணணும், பிகாஸ் ஃபேக்கல்ட்டி இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் வித் ரிலேட்டட் டு IIT பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டெக்னிக்காலிட்டி ஆஃப் கோர்சஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபேக்கல்ட்டியோடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எல்லாத்தையுமே வந்து என்ஷோர் பண்ணணும். அடுத்து கிளாரிஃபை ஓவர்சீஸ் அப்ஜெக்டிவ்ஸ், கிளியர்லி டிஃபைனிங் த கோல்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கேம்பஸஸ், என்ஷரிங் தே அலைன் வித் த ப்ராடர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த IIT சிஸ்டம் அண்ட் இந்தியாஸ் எஜுகேஷனல் ஆம்பிஷன்ஸ். ஸோ இந்தியாவுடைய எஜுகேஷன் பாலிசி தான் வந்துட்டு மற்ற ஓவர்சீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயுமே வந்துட்டு இருக்குமா இல்லையா, ஸோ அவங்களுடைய நாட்டுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கிளியர் கட் ப்ரொவிஷன்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதோட வந்து IIT ரிலேட்டட் ஆர்டிக்கல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா CAQM, கமிஷன் ஆன் ஏர் குவாலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷனை வந்துட்டு டேக்கிள் பண்ணுறதுக்காக, மெயின்லி இன் நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அண்ட் இட்ஸ் அட்ஜாயினிங் ஏரியாஸ். ஸோ ஏர் பொல்யூஷனை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் எந்த மாதிரிலாம் ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்குண்டான சஜஷன்ஸ், பாலிசிஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரேம் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த CAQM அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இப்போ CAQMல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. வில் பி சேர்ட் பை a retired official of the level of the secretary to the government of India, Chief Secretary of the State. ஸோ Chief Secretary of the State ரேங்க்குக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சனல் தான் இதை ஹெட் பண்ணியிருந்திருப்பாங்க ஆஃப் 20 மெம்பர்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பாடி. It can supersede all existing bodies such as the CPCB and even state governments of Haryana, Punjab, Rajasthan, Uttar Pradesh in matters of air pollution and air quality management. அதாவது ஏர் குவாலிட்டி அப்படின்னு வந்துட்டாவே வந்து CAQM தான் ஒரு பெரிய ஹெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் ஏதாவது ஏர் குவாலிட்டி இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா CAQM கேன் இன்டர்வீன் அண்ட் ஆல்சோ சூப்பர்சீட் தி எக்ஸிஸ்டிங் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் கைட்லைன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓவர் ரைடிங் பவர் ஆஃப் CAQM இஸ் existing. ஓகேங்களா? ஸோ இட் will have powers to restrict the setting up of industries in vulnerable areas and will be able to conduct site up inspections of industrial units. ஸோ இதனால் CAQM மூலமாக எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன்ஸுமே வந்துட்டு ஈஸியாக வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாவது புதுசாக இண்டஸ்ட்ரீஸ் ஒரு வல்னரபிள் ஏரியாஸில் வந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அதுக்கு உண்டான பவர்ஸ் வந்து இருக்குது. இந்த CAQMோட டைரக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரிவின் யாராவது பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் கிட்டத்தட்ட 1 crore வரைக்கும் லே பண்ண முடியும். அதே மாதிரி இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 5 years வந்து இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ஏன் CAQM நியூஸில் வந்துட்டு இருக்குன்னா டெல்லியில் வந்து ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து இன்டர்வீன் பண்ணி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இந்த ஏரியாஸ்லாம் வந்துட்டு ஸ்டபிள் பர்னிங் எல்லாம் குறைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரையுமே வந்துட்டு இதில் இன்டர்வீன் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேஷன் ஸ்கீம் டு பி எக்ஸ்டெண்டட் ஃபார் 5 more இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம் டு ப்ரொவைட் 5 kg ஆஃப் ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ் எவ்ரி மந்த் டு 80 crore சிட்டிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ இதை வந்து எந்த ஸ்கீம் கீழே இது கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இந்த ஸ்கீமோட பேக்ரவுண்டே வந்து பார்த்திங்கன்னா 2020 சமயத்தில் கோவிட் பேண்டமிக்கும் போது மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ப்ரொவைடிங் 5 kg ஆஃப் ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ் per beneficiary a month in addition to the 5 kg of subsidized food grains they were entitled to the under the நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஸோ என்எஃப்எஸ்ஏ ஆக்ட்டுக்கு கீழே ஒரு பெனிஃபிஷியரிக்குமே வந்து 5 kg ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் சப்சிடைஸ்டு ரேட்டில் தரணும்னு இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு அதையும் வச்சுக்கிட்டு 2020 சமயத்தில் எக்ஸ்ட்ரா 5 kg ஃபுட் கிரெயின்ஸ் தரதா வந்து இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சப்சீக்வெண்ட் சேஞ்சஸ்க்கு அப்புறம் இந்த என்எஃப்எஸ்ஏக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்சிடைஸ்டு காஸ்ட் எல்லாமே வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்கீமையே வந்துட்டு பிஎம்ஜிகேஏஒய் அன்ன யோஜனாவில் டேரெக்டாக 5 kg ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தந்துட்டாங்க. அதாவது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டுக்கு கீழே சப்சிடைஸ்டு காஸ்ட்டில் 3 rupees 2 rupees 1 rupees அந்த ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாமே 5 kg per பெனிஃபிஷியரி வந்து கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ 2020 சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்ஜிகேஏஒய் ஸ்கீம் மூலமாக இந்த 5 kgயோட சேர்த்து அடிஷ்னல் 5 kg ஃப்ரீயாக வந்து தந்தாங்க. ஸோ அப்போ இந்த 5 kgக்கு கன்சியூமர்ஸ் பே பண்ணிடுவாங்க, அடிஷ்னல் 5 kg வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புதுசாக வந்த அப்டேட்ஸ் படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்ஜிகேஒயில் இருக்க அந்த ஃப்ரீ கிரெயின்ஸை வந்துட்டு அப்படியே இது வச்சுட்டு இந்த என்எஃப்எஸ்ஏ வந்து அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கபடி என்னென்னா இப்போ 5 kg ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நம்ம வாங்கிக்கலாம், எந்த ஒரு சப்சிடைஸ்டு காஸ்ட்டுமே வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத கவர்மெண்ட்டோட ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதுக்குண்டான நோடல் மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அப்போ என்எஃப்எஸ்ஏல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் வந்து 5 kg per person per month ஃபுட் கிரெயின்ஸ் வந்து தரப்படணும் ஃபார் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கேட்டகரி வைல் 35 kg per family per month ஃபார் அந்தோத்யா அன்ன யோஜனா ஃபேமிலிஸ். அதாவது பாவர்ட்டி லைனுக்கு கீழே சில ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே வந்து ஏஏஒய் கார்ட்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 35 kg per family per monthக்கு வந்துட்டு டெசிக்னேட் பண்ணியிருந்திருப்பாங்க அண்டர் என்எஃப்எஸ்ஏ. ஸோ அப்போ என்எஃப்எஸ்ஏ ஆக்டோடைய சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இது கூட அலைண்டாக வந்து பார்க்கலாம். ஸோ 2/3 ஆஃப் தி இந்தியாஸ் பாப்புலேஷனை வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறது அதோட எய்ம். ஸோ 75% இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் 50% இன் அர்பன் ஏரியாஸ் தான் என்டையர் கவரேஜ் வந்து இருக்குது. என்டைட்டில்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது லீகலி கேரண்டீடு வெல்ஃபேர் அப்ரோச். அது மூலமாக வந்து யூனிஃபார்ம் என்டைட்டில்மெண்ட் ஆஃப் 5 kg per person per month வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்தோத்யா அன்ன யோஜனா ஃபேமிலிஸ்க்குமே வந்துட்டு ரைஸ் கிரெயின்ஸ் வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி இதில் சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க என்எஃப்எஸ்ஏ ஆக்ட் கீழே. அது இப்போ தான் வந்துட்டு இந்த ப்ரொவிஷன் மாறிடுச்சு, ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ் தான் வந்து இருக்குது. நேஷனல் சப்போர்ட் டு உமன் அண்ட் சில்ட்ரன் வந்துட்டு தரப்படும் ஃபார் பிரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் அண்டர் ஐசிடிஎஸ் which is integrated child care development scheme or system. சில்ட்ரன் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 6 months to 14 இயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மிட் டே மீல்ஸில் வந்து கவர் பண்ணுறதுமே இந்த என்எஃப்எஸ்ஏ ஆக்ட் கீழே தான் வரும். உமன் எம்பவர்மெண்ட் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்டஸ்ட் உமன் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஏஜ் 18 years அண்ட் அபவ் டு பி கன்சிடர் த ஹெட். ஸோ குடும்ப தலைவி அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு 18 years on அபவ் யார் யார் இருக்காங்களோ அந்த யார் யாருன்ட்டு இல்லை, அந்த ஒரு உமன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு தான் அந்த ஹவுஸ் ஹோல்டர் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு பீப்புளாக வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் அட் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸ் வந்து இதில் என்ஹான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து தராங்க ஃபார் நாட் லெஸ் தென் 6,000 rupees டு ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ். பெனால்ட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யார் லே பண்ணுவா, என்எஃப்எஸ்ஏக்கில் ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் யாராவது ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர் தான் பெனால்ட்டி வந்து லே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் அனாலிசிஸ் ஆஃப் ஃப்ரீ ரேஷன் ஸ்கீம் டு பி எக்ஸ்டெண்டட் ஃபார் 5 more years. ஆனால் இதில் வந்துட்டு நிறைய ஃபிஸ்கல் கன்சர்ன் இருக்கிறதா வந்து நிறைய அனலிஸ்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 kg ஃப்ரீ கிரெயின்ஸ் வந்து தராங்க இல்லையா, இந்த பர்டிகுலர் ஸ்கீம் மொத்தமே 2 லட்சம் கோடி வந்து 2 லட்சம் கோடி காஸ்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, which is 0.7% ஆஃப் ஜிடிபி. இந்த ஒரு அனாலிசிஸ் வந்து ஆனுவல் அனாலிசிஸ். ஸோ இப்போ 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 10 லட்சம் கோடி வந்து செலவாகும், ஜிடிபியுமே அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கவர்மெண்ட் would also be foregoing revenues which could amount to 0.05% ஆஃப் ஜிடிபி. ஸோ இதனால் இந்த ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 0.75% ஆஃப் ஜிடிபி வந்து லாஸ் ஆகும்.
annually. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா எனிமி ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். ஸோ எனிமி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் நேஷன் ஒரு வார்க்கு வந்து போகும்போது அடுத்த நேஷனுடைய ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த சீஸ் பண்ணி தங்க நாட்டுக்குள்ளே அது எனிமி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஏலியன் ப்ராப்பர்ட்டி இல்லைனா எனிமி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எனிமி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்த்துப்பாங்கன்னா கஸ்டடியன் ஆஃப் எனிமி ப்ராப்பர்ட்டி ஃபார் இந்தியா. ஸோ இட் இஸ் அன் ஆஃபீஸ் அண்டர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அப்போ எனிமி ப்ராப்பர்ட்டியோடைய பொசிஷன் வந்து யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்காது. எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1968 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தனியாக ஒரு ஆக்டே வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து எனிமியை பற்றி டிஃபைனும் பண்ணியிருந்திருக்காங்க. அஸ் அ கண்ட்ரி அண்ட் இட்ஸ் சிட்டிசன்ஸ் அண்ட் தட் கமிட்டட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அகேன்ஸ்ட் இந்தியா. ஸோ இந்தியா மேலே ஏதாவது எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் வந்து ஈடுபட்டிருந்தால் அவங்கள வந்து எனிமி அப்படிங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் சைனா இன்ஸ்டன்சஸ் வந்து இருக்கும் பிகாஸ் ஆஃப் இந்தோ பாகிஸ்தான் வார் அண்ட் இந்தோ சைனா வார். ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பட்லர் பேலஸ் அப்படிங்கிறது லக்னோவில் வந்து இருக்குது. இது வந்து பாகிஸ்தான் உடைய ப்ராப்பர்ட்டியாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. இதை வந்துட்டு மியூசியமாக மாற்றலாம், இல்லைனா வந்து மக்கள் பார்வைக்கு வந்து ஈடுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பிளான்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லீவ் என்டைட்டில்மெண்ட் ஃபார் உமன் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய உமனுக்கு தனியாக வந்து என்டைட்டில்மெண்ட் ஃபார் லீவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து மெட்டர்னிட்டி லீவில் என்ன சொல்கிறாங்கன்னா உமன் ஆஃபீஸர்ஸ் ஆர் என்டைட்டில்ட் டு 180 days ஆஃப் பெய்டு மெட்டர்னிட்டி லீவ் ஃபார் அப் டு 2 children. ஸோ 2 குழந்தைங்களுக்கு வரைக்கும் அவங்க ப்ரெக்னென்ட் ஏதாவது ஆனாங்கன்னா அவங்களுக்கு 180 days வரைக்கும் அவங்களுக்கு லீவ் வந்து இருக்கும். ஸோ சைல்டு கேர் லீவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் 360 days ஆஃப் சைல்டு கேர் லீவ் இஸ் அவைலபிள் த்ரூ அவுட் உமன் ஆஃபீஸர் சர்வீஸ் ப்ரொவைடட் த சைல்டு இஸ் அண்டர் 18 years ஆஃப் ஏஜ். ஸோ 18 years ஆஃப் ஏஜ்க்குள்ளே அந்த ரெஸ்பெக்டிவ் சைல்டு வந்து இருக்காங்க. ஏன் அப்படி வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு கேர் லீவில் சைல்டை வந்துட்டு 18 years ஆஃப் ஏஜுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடாப்ஷன். இதுவே வந்து அவங்க அடாப்ஷனுக்கு வந்து போகிறதா இருந்தால் அந்த பர்டிகுலர் சைல்டு லெஸ் தென் 1 year ஏஜ்குள்ளே இருந்ததுன்னா உமன் ஆஃபீஸர்ஸ் கேன் அவைல் அப் டு 180 days ஆஃப் லீவ் ஃப்ரம் த டேட் ஆஃப் வேலிட் அடாப்ஷன். ஸோ இந்த ஒரு லீவ் என்டைட்டில்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விஷயத்தில் எப்படி மிலிட்ரியில் உமனுக்கு ரிலேட்டடாக நிறைய பாலிசிஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாரி சக்தி. த பாலிசிஸ் இஸ் டெஸ்டமெண்ட் டு the government's commitment to harnessing Nari Shakti, that is women power, by integrating women into combat role, signaling a paradigm shift. So காம்பேட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மிலிட்ரி எக்ஸசைசஸில் வந்து பார்த்திங்கன்னா உமனை வந்து லீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாரி சக்தி ப்ரோக்ராம். அடுத்து உமன் அக்னிவீஸ். ஸோ அக்னிவீர் ஸ்கீம் பற்றி வந்து லாஸ்ட் இயர் ரொம்பவே பேர்னிங் இஷ்யூவாக வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உமன் அக்னிவீர்ஸ் அப்படிங்கிற தனி இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனல் ரோல்ஸ். இந்தியன் உமன் ஹவ் பீன் ஆப்ரேஷனல் டிப்ளாய்ட் இன் சேலஞ்சிங் என்வரன்மெண்ட்ஸ். ஸோ சியாச்சின் அதே மாதிரி வார்ஷிப்ஸில் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆப்ரேஷனல் ரோல் ஆஃப் உமன் வந்து டேக் பார்ட் ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சியாச்சின் கிளேஷியரில் வந்து ரீசெண்டாக வந்து சிவா சௌஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள அங்கே டிப்ளாய் பண்ணாங்க. ஷீ இஸ் அ உமன். ஹிஸ்டாரிக்கல் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் உமன் இன் டு தி இந்தியன் ஆர்மி அஸ் சோல்ஜர்ஸ் பர்டிகுலர்லி இந்த காப்ஸ் ஆஃப் மிலிட்ரி போலீஸ் இன் 2019 மார்க் அ சிக்னிஃபிகன்ட் மைல்ஸ்டோன் இன் ஜெண்டர் இன்டெகிரேஷன். ஸோ எல்லா ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உமனுடைய ரெக்ரூட்மெண்ட்டையும் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மெயின்லி இன் தி காப்ஸ் ஆஃப் மிலிட்ரி போலீஸ் இன் 2019. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தோன்னா கிவிங் தி அர்பன் இந்தியன் அ பெட்டர் லைஃப். வேர்ல்டு சிட்டிஸ் டே ரீசெண்டாக 31st October வந்து கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ இந்த தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் சஸ்டைனபிள் அர்பன் ஃபியூச்சர் ஃபார் ஆல். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சஸ்டைனபிள் அர்பன் ஃபியூச்சர் வந்து கொடுக்கணும், அதுக்கு வந்து காசு வந்து திரட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த வேர்ல்டு சிட்டிஸ் டேயோடைய தீமாக வந்து இருக்குது. ஸோ பொல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆஸ் பர் தி எனர்ஜி பாலிசி இன்ஸ்டிடியூட் அட் சிகாகோ எபிக் ரிப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட் படி அவுட் ஆஃப் தி 50 மோஸ்ட் பொல்யூட்டட் இந்த சிட்டிஸில் 39 வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ 39 ஆஃப் த 50 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ பொல்யூஷனால் என்னென்ன விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக ஜென்ரலிஸ்டிக்காக தெரியும் இல்லையா. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து குறையும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. விச் மீன்ஸ் ஆன் ஆவரேஜ் அண்ட் இந்தியன் லாஸஸ் 5.3 years ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி டியூ டு பொல்யூஷன். ஸோ ஒருத்தர் வந்து 70 வயசு வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு 64.7 yearsலேயே வந்துட்டு இறந்துருவாங்க பிகாஸ் ஆஃப் தி பொல்யூஷன். இதுவே வந்து டெல்லி ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 11.9 years தான் 11.9 yearsமே வந்துட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 70 years ஒருத்தவங்க வாழ்கிறாங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ்
58.1 தான் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ டிசீஸ் பர்டன்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி இல்னஸஸ் டியூ டு ஏர் பொல்யூஷன், பர்னிங் ஐஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், டயபெட்டிஸ் இந்த மாதிரிலாம் வந்து விஷயம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரீசென்ட்லி மீடியா ரிப்போர்ட் லேபிள்ட் ஏர் பொல்யூஷன் இன் மும்பை as death by breath due to very unsatisfactory ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் லெவல். ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய அந்த ஏர் குவாலிட்டியை வந்து பார்த்தா டெத் பை பிரெத் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது ஏர் பொல்யூஷனை சுவாசிச்சே இறந்துருவாங்க அப்படிங்கிறத வந்து அதோட மீனிங்காக வந்து சொல்கிறாங்க. ஒயிட் ஸ்ப்ரெட் இஷ்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புவர் ஏர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ் மட்டுமே அது கன்ஃபைன் பண்ணி இருக்கிறது இல்லை. இந்தியாவுடைய கோஸ்டல் சிட்டிஸ்லேயுமே வந்து ஏர் குவாலிட்டி ரொம்பவே மோசமாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்குண்டான ரீசன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரேபிட் அர்பன் டெவலப்மெண்ட், அதுக்குண்டான ரீடெவலப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால ஏர் பொல்யூஷன் வந்து ஏற்படுது. அதே மாதிரி டைவர்ஸ் பொல்யூஷன் ரிசோர்ஸஸ், ரோட் டஸ்ட்டு, கான்க்ரீட் ஒர்க்கு, வெஹிகுலர் எமிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பொல்யூஷன் சோர்ஸஸுமே வந்து நிறையா இருக்குது. வெஹிகுலர் எமிஷன்ஸுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இதில் ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. மோட்டரைஸ்டு டிரான்ஸ்போர்ட் அலோன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 60% ஆஃப் தி அர்பன் பொல்யூஷன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், அதிகமாக வந்து மரங்கள் வெட்டிகிட்ருக்கோம், க்ரீனரியை வந்துட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலையுமே வந்து ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கிரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கிரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சச் அஸ் டேம்ஸு, ரோடு, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பண்ணுறதுனால பொல்யூஷனுமே வந்துட்டு இன்னும் அதிகமாகுது. அது எப்படி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் பண்ணால் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி வெர்டிக்கலாக வந்து கட்ட மாட்டாங்க, ஹரிசாண்டலாக தான் வந்து கட்டுவாங்க. ஏன் அப்படின்னா வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாலாம் வந்து ஸ்டெரிலைசேஷன் ஆகணும் பிகாஸ் ஆஃப் த சன்லைட் அப்படிங்கிறத வந்து ஒரு கான்செப்டாக வச்சுருந்துருப்பாங்க. இது ஒரு பேசிக் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஆக்குபன்சி ஆஃப் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ அதனாலேயுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் தானே அது ஏற்படுது. அதனால தான் கிரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக பொல்யூஷன் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சது தான் கிராப் பர்னிங், ஸ்டபிள் பர்னிங் மெயின்லி இன் பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஹரியானா. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் வந்து காஸ் ஆகுது. மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்னாலேயே வந்து நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் 10% ஆஃப் தி ஏர் பொல்யூஷன் கான்ட்ரிபியூட் பண்ணப்படுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸோடைய யூசேஜ் எல்லாம் வந்து கம்மி பண்ணி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோடைய ரோல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இப்போ 100 பேர் வேலைக்கு போகணும், ஆனால் அங்கே ஒரே ஒரு பஸ்ஸு தான் வருது அப்படின்னா அது எப்படி ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டுமே வந்துட்டு போக முடியாது இல்லையா? பஸ்ஸோட கெப்பாசிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 50 to 60 தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பஸ்ஸஸ் வந்து லே பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் பஸ்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் வெஹிக்கல்ஸோட கண்ட்ரோல் வந்து இருக்கணும். அதுக்கு தான் இப்போ ரீசெண்டாக வந்து டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஈவன் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து 1 2 3 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் பிளேட்டில் வெஹிக்கல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்க ஆட் ஈவன் பாலிசியில் மண்டே வந்து ஆட் வெஹிக்கல்ஸ் தான் போக முடியும், டியூஸ்டே வந்து ஈவன் வெஹிக்கல்ஸ் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி வச்சுருக்காங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் மண்டே வந்து கார் எடுத்துகிட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அன்றைக்கி ஆட் டே. ஸோ 1 2 3 4 வந்து ஈவன் நம்பர் தானே. ஸோ அப்போ வந்து நீங்கள் டியூஸ்டே தான் கார் எடுத்துகிட்டு போக முடியும். இதுவே வந்து ஒரு பர்சன் வந்து 4 3 1 5 அந்த மாதிரிலாம் நம்பர் வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஆட் டே வந்துட்டு மண்டே வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ தான் ஆட் ஈவென்ட் பாலிசி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டெல்லியிலையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப லாங் பேக்காகவே டெல்லியில் இந்த ஒரு பாலிசி இது இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆனால் ஆட் ஈவென்ட் பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராப் விச் இஸ் கிரேட்டர் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். இது பார்த்திங்கன்னா இதுவுமே டெல்லி ரீஜனில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி. அதாவது ஒரு 15 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் மாதிரி இருக்கும். முதல்ல வந்து 10 பாயிண்ட் இருந்துச்சு, இப்போ வந்து 15 பாயிண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் ஏர் பொல்யூஷனை கர்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிஞ்செண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனுக்கு வந்து 0 டாலரன்ஸ் வந்து இருக்கணும். அர்பன் காமன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், லைக் வாட்டர் பாடிஸு, ஃபாரஸ்ட்டு, பார்க்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் எம்பவர்மெண்ட்டை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதாவது எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இம்பைப் பண்ணுறதுக்காக ஆக்டிவ் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் வந்து கொண்டு வரணும். பொல்யூஷன் கைட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லா மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்தணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்த்து, பொல்யூஷனால் என்னென்ன மாதிரிலாம் எஃபெக்ட்ஸ் நடக்குது அந்த மாதிரிலாம் வந்துட்டு மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பீப்புளோடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியமாக வந்து இருக்குது ஃபார் பொல்யூஷன் ரிடக்ஷன் மெஷர்ஸ். அதில் தான் வந்துட்டு ஆட் ஈவன் பிளேட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் வந்து கொண்டு வராங்க. அடுத்து நோ கார் டேஸ் எல்லாம் வந்து சில கண்ட்ரீஸில் இல்லை டெல்லியிலையுமே கூட வந்து முன்னதாக நடந்திருக்கு. ஸோ நோ கார் டேஸ் அந்த அன்றைக்கி யாருமே வந்து கார் யூஸ் வந்து பண்ணக்கூடாது பிகாஸ் ஆஃப் தி வெஹிகுலர் எமிஷன்ஸை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் டெம்பிள்.
ஸோ ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். ஆஃப் தி 108 ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச க்ஷேத்ராஸ் 8 ஆர் ஸ்வயம் பக்த க்ஷேத்ராஸ், அதாவது 108 பெருமாள் திருவாலயங்களில் வந்து பார்த்திங்கன்னா 8 வந்து சுயம்பா இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதாவது என்னென்னா காட் மேனிஃபெஸ்டட் ஹிம்செல்ஃப் இன் ஹிஸ் டிசையர், காடாகவே தானாகவே வந்து எழுந்திருக்கிறதா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இந்த 8 ஸ்வயம் வியக்த க்ஷேத்ராஸில். ஸோ சாலிகிராமம், நைமிஷ்ரண்யம், பத்ரிகாசிரமம், புஷ்கர் ஆர் இந்த நார்த், ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருவெண்கட்டம் அண்ட் வனமாமலை. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே வந்துட்டு சவுத்தில் இருக்குது. ஸோ மொத்தம் 8 இந்த சுயம்பு கடவுள்களில் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து நார்த்லேயும் 4 சவுத்லேயும் வந்துட்டு இருக்குது. அதோட நேம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீரங்கம் தான் இஸ் த ஃபர்ஸ்ட் அமாங் ஆல் தி க்ஷேத்ராஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஸ்ரீரங்கம் பற்றி நம்ம சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாம். இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ஐலட் ஃபார்ம்டு பை ட்வின் ரிவர்ஸ் கொலரூன் அண்ட் காவேரி. ஸோ இந்த 2 ரிவர்ஸ்க்கு நடுவில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஸ்ரீரங்கம் டெம்பிளுக்கு வந்து போனீங்கன்னாவே ஒரு பிரிட்ஜு நோக்கி வந்துட்டு போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ த டெம்பிள் அண்ட் 1000 பில்லர் ஹால் வேர் கன்ஸ்ட்ரக்டட் இந்த விஜயநகர பீரியட். ஸோ இட் இஸ் அ விஜயநகர ஆர்கிடெக்சரல் டெம்பிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி இந்த மெக்னிஃபிசன்ட் கோபுரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர ஆர்கிடெக்சரில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சராகவே வந்து இருக்கும். இந்த கோபுரம் ராஜகோபுரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏஷியாலேயே வந்து பிக்கஸ்ட் கோபுரம் வந்து ஸ்ரீரங்கமுடைய கோபுரம் தான். யுனெஸ்கோ அவார்ட் ஆஃப் மெரிட் வந்து இந்த பர்டிகுலர் டெம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்கு. The award of merit was awarded by the UNESCO Asia Pacific region for the reconstruction activities undertaken in temple without affecting its traditional splendor and Vedic rituals. அதாவது மறுசீரமைப்பு பண்ணும்போதுமே வந்து அந்த டெம்பிளோடைய தூயத்தன்மை வந்து எதுவுமே அப்ரிச் பண்ணப்படலை அப்படிங்கிறதுக்காக தான் யுனெஸ்கோ வந்து இதுக்கு ஒரு அவார்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க, அவார்ட் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓல்பாச்சியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் அன் பாக்டீரியா. ஸோ ஓல்பாச்சியா இஸ் a genus of bacteria that was evolved complex relationship with the many insects that can host. அதாவது ஓல்பாச்சியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்செக்ட்ஸ் போய் ஃப்ரெண்ட் ஆகிக்கும், ஓகேங்களா. ஆனால் அந்த ஃப்ரெண்ட் ஆகக்கூடிய இந்த இன்செக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓல்பாச்சியா வந்து இருந்ததுன்னா அதோடைய ப்ராப்பர் லைஃப் சைக்கிள் வந்து இருக்காது. ஸோ இதை பற்றி நம்ம மஸ்கிட்டோ ரிலேட்டடாகவுமே வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம். பிகாஸ் இட் இஸ் அ ப்ரீவியஸ் இயர் OPSC கொஷின் 2023லேயுமே வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னதாகவே வந்து ஒரு வருஷத்தில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் இப்போ ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா when male Culex mosquitoes infected by Wolbachia bacteria fertilized healthy eggs from a female, the eggs died. அதாவது ஒரு மேல் மஸ்கிட்டோவில் இந்த ஓல்பச்சி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபர்டிலைஸ் பண்ணும்போது ஃபீமேல் மஸ்கிட்டோவோட இந்த மேல் மஸ்கிட்டோ ஃபர்டிலைஸ் ஆகுமா? ஸோ அப்படி ஆகும்போது வரக்கூடிய எக்ஸ் வந்து டெட் ஆகிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இன் கேஸ் ஆஃப் மேல் மஸ்கிட்டோஸ் இன்ஃபெக்டட் பை ஓல்பாச்சியா. இதுவே வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் வந்து ஓல்பாச்சியாவால் இன்ஃபெக்ட் ஆகி மேல் மஸ்கிட்டோஸ் இன்ஃபெக்ட் ஆகாமையும் வந்துட்டு இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்படி ஆகாமல் இருந்தும் அதோட கொண்டான எக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நல்லாவே வந்து இருக்கும். ஸோ ஹெல்த்தியாக தான் வந்து இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது வருதுன்னா மேல் மஸ்கிட்டோவுக்கு ஓல்பாச்சியா இன்ஃபெக்ஷன் வந்து இருந்து ஃபீமேலுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா மஸ்கிட்டோவோட எக்ஸ் வந்துட்டு டெத் ஆகிடும். ஸோ விச் மீன்ஸ் மஸ்கிட்டோவோடைய பாப்புலேஷன் கம்மியாகும் அப்படிங்கிறதான் இப்போ ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஓல்பாச்சியா மூலமாக இந்த மாதிரி டெக்னிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம சிக்கன் குனியா, எல்லோ ஃபீவர், இந்த மலேரியா, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு குறைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ டெங்குவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ மூலமாக தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு மேல் மஸ்கிட்டோவில் ஓல்பாச்சியா அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேல் மஸ்கிட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு டெங்கு அஃபெக்டட் பர்சனில் கடிச்சதுன்னா டெங்கு அஃபெக்டட் பர்சன் கிட்ட வந்து அந்த ரத்தம் வந்து அடுத்த பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா? ஸோ அந்த டெங்கு அஃபெக்டட் பர்சன்லேருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்பாச்சியை தடுத்துரும். இந்த கொசுவோட மக்கள்லாம் வராத அந்த மாதிரிலாம் வந்து தடுத்துரும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேறு ஒரு புதுசாக பர்சனை வந்து கடிக்கும்போது அந்த டெங்கு வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகாதமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு எஃபிஷியன்சினால தான் ஓல்பாச்சியாவை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா சயின்டிஸ்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிகா வைரஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜிகா வைரஸோட ஆரிஜின் வந்து உகாண்டா இன் 1947 மெயின்லி இன் மங்கீஸ். ஸோ ஹியூமன் டிரான்ஸ்மிஷனுமே வந்துட்டு 1947க்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு, விச் மீன்ஸ் 1952 அப்போது ஹியூமன் டிரான்ஸ்மிஷனும் உகாண்டாவில் வந்து இருந்ததாக சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கும் யார் ஸ்ப்ரெட் அப்படின்னா மஸ்கிட்டோ தான் வந்து ஸ்ப்ரெட். ஸோ இப்போ ஜிகா வைரஸையுமே வந்து இந்த ஓல்பாச்சியா பாக்டீரியா மூலமாக வந்து குறைக்க முடியும். ஸோ ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிம்டம்ஸ் வந்து பார்த்துருவோம். பீப்புள் யூஸ்வலி ஷோ ஃப்ளூ சிம்டம்ஸ், மெயினாக வந்து காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி இதெல்லாமே வந்துட்டு வரும்.
வரும். பாடி ரேஷஸ், சம்டைம்ஸ் வந்து கான்ஜங்டிவைட்டிஸ், அதாவது ஐ இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்துட்டு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன் இஸ் மைக்ரோசெஃபாலி இன் சில்ட்ரன். ஸோ மைக்ரோசெஃபாலி இன் சில்ட்ரன்னா ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஜிகா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய குழந்தையோட தலை வந்து ரொம்பவே குட்டியாகிடும். ஸோ மைக்ரோசெஃபாலி வந்துட்டு இருக்கும். திஸ் அசோசியேட்டட் சிம்டம் இன்க்ளூட் குவிலியன் பேரே சிண்ட்ரோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூரலாஜிக்கல் சிண்ட்ரோம் மாதிரி தான் வந்து ஆக்ட் ஆகும். இதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஜிகா வைரஸ்க்குன்னு ஒரு தனியாக எந்த ஒரு ட்ரக்கும் வந்து இல்லை. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ரெஸ்ட் வந்து தேவை. அதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஃபியூவிங், ப்ரிவென்டிங் அக்குமுலேஷன் ஆஃப் வேஸ்ட் வாட்டர், யூசிங் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ், இந்த மாதிரிலாம் வந்துட்டு தடுக்கிறது தான் வந்து ஒரு சிறந்த முறை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஜிகா வைரஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் பற்றி பார்ப்போம். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1973 அண்டர் ப்ராஜெக்ட் டைகர். ஸோ இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் அண்ட் சமராஜ்நகர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் சதர்ன் கர்நாடகா. இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் வந்து வெஸ்டர்ன் கட்ஸ் மவுண்டன் பயோஜியோகிராஃபிக் ஜோனில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்திருக்கு. ஸோ பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் சுற்றி என்னென்ன மாதிரிலாம் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ், வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. வைல் த காபினி ரிசர்வாயர் செப்பரேட்ஸ் த பந்திப்பூர் அண்ட் நாகர்ஹோலி டைகர் ரிசர்வ். ஸோ அப்போ காமி ரிசர்வாயருக்கு பக்கத்தில் தான் அந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹோம் டு தி சிங்கிள் லார்ஜஸ்ட் ஏஷியன் எலஃபென்ட் பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் தி மைசூர் எலஃபென்ட் ரிசர்வ். ஸோ அப்போ பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் அதோட அட்ஜசன்ட் ஏரியாஸில் தான் மைசூர் எலஃபென்ட் ரிசர்வுமே வந்து இருக்குது. பந்திப்பூர் அலாங் வித் நாகர்ஹோல், முதுமலை, சத்தியமங்கலம் அண்ட் வயநாடு கான்ஸ்டியூஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் வைல்டு பாப்புலேஷன் ஆஃப் டைகர்ஸ் இந்த வேர்ல்டு. ஸோ வேர்ல்ட்லேயுமே வந்து அதிகமாக இந்த ஏரியாஸில் தான் டைகருடைய பாப்புலேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. பந்திப்பூர் டைகர் ரிசர்வை தாண்டி கர்நாடகாவில் என்னென்ன டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ், பத்ரா டைகர் ரிசர்வ், நாகர்ஹோலி டைகர் ரிசர்வ், தண்டேலி அன்ஷி டைகர் ரிசர்வ், பில்கிரி ரங்கநாத சுவாமி டைகர் ரிசர்வ்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ அதோட மேப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் இங்கே இருக்கா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதுமலை, கால்பேட்டா ஃபாரஸ்ட், காஃபி காம்ப்ளெக்ஸுமே வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்கும். வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி இட்ஸ் இன் கேரளா, ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க், பிரம்மகிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி, அரலானி வைல்ட் லைஃப் சாங்சுரி இதெல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காபினி ரிசர்வாயர் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் மோர் லைட் லெஸ் சவுண்டு. தீபாவளியை நம்ம எல்லாம் சொல்லுவோம் தீப ஒளி திருநாள்னு தானே சொல்லுவோம், விச் மீன்ஸ் இட் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். ஆனால் இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் மாதிரியா இருக்குது, இட் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் நாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வெடிச்சத்தங்கள்லாம் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. ப்ரீ தீபாவளி போஸ்ட் தீபாவளி செலிப்ரேஷன்ஸே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போவுமே வந்து யாராவது யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு உட்காந்துருந்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்துலலாம் வந்து நிறையா வெடிச்சத்தம் வந்து கேட்டுகிட்டே வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கலுக்குள்ளே நம்ம வருவோம். 2018 சிஎஸ்ஐஆர் வந்து என்ன சொன்னாங்கன்னா க்ரீன் கிராக்கர்ஸை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், அது எல்லாத்தையுமே வந்து அதை எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் க்ரீன் கிராக்கர்ஸ்க்கு உண்டான அவேர்னஸ் எல்லாமே வந்து இன்னுமே நிறையா மக்கள்கிட்ட இருக்கிறதில்ல. அது வாங்கினா பொல்யூஷன் வந்துட்டு கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே மெயின்லி அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால வாங்குறதில்ல. ஆனால் அதோடைய ஹெல்த் இம்பேக்ட்ஸுங்கும் போது கம்பேரிட்டிவ்லி ட்ரெடிஷ்னல் கிராக்கர்ஸை வந்து குறையும் இல்லையா. ஸோ அதை பற்றியும் அது உண்டான நாய்ஸ் லெவல்ஸ் பற்றியுமே வந்துட்டு இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா லெஸ் நாக்ஷியஸ் அண்ட் லெஸ் நாய்ஸி க்ரீன் கிராக்கர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க இன் 2018. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்டாச்சுரி பாடிஸுமே அதை அட்வொகேட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இது நாய்ஸ் பொல்யூஷன் ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2000லேயுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபயர் கிராக்கர்ஸ் கேனாட் பி பர்ஸ்ட் இன் சைலண்ட் ஜோன்ஸ். ஸோ சில ஜோன்ஸை சைலண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு கவர்மெண்ட்டே வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கெல்லாமே வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் பர்னிங்லாம் வந்துட்டு அலோடு கிடையாது. ஸோ சைலன்ஸ் ஜோன்ஸை யார் டெசிக்னேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் வந்து டெசிக்னேட் பண்ணுவாங்க. மெயின்லி ஆஃப்டர் 10 PM. ஸோ நைட்டு 10 PMலேருந்து மார்னிங் 6 AM வரைக்குமே வந்து கிராக்கர் சவுண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் 6 AM to 10 PM டே டைமில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் எந்த அளவுக்கு ஃபயர் கிராக்கர் நாய்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸையுமே வந்துட்டு இந்த ரூல்ஸில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது என்னென்னா 75 decibel amounts in industrial areas, commercial and residential areasலாம் வந்து பார்த்திங்கன்னா 65, 55 இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து டிபி அப்படிங்கிறது வந்து டெசிபிள் சவுண்டோடைய மெஷரிங்
யூனிட். அதே மாதிரி ஏ அப்படிங்கிறது வந்து வெயிட் ஸ்கேல் ஃபார் ஹியூமன் பர்செப்ஷன் ஆஃப் லவுட்னஸ். ஸோ ஹியூமனால் எவ்வளோ கேட்க முடியும் அப்படிங்கிறத வந்து டிபெக்ட் பண்ணுறது அந்த ஏ. எல்யூக்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைம் ஆவரேஜ். ஸோ திரும்ப திரும்ப நம்ம சின்ன சின்ன ஃப்ரீக்வன்சியில் வந்து சத்தம் கேட்டுட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு பாதிப்பு தான் இல்லையா? ஸோ அதனால் அந்த டைம் ஆவரேஜை தான் வந்து எல்இக்யூ அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. த ரூல்ஸ் அலோ பீப்புள் டு ரெஜிஸ்டர் அ கம்ப்ளைண்ட் இஃப் த நாய்ஸ் ஓவர் ஷூட்ஸ் பை 10 டெசிபல் எல்இக்யூ டியூரிங் டே டைம். ஸோ டைமில் இந்த டே டைம்லேயுமே வந்து வெடி சத்தங்கள் வெடிக்கிறாங்க அப்படின்னா இந்த 65 dB எல்இக்யூக்கு மேலே ஒரு 10 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 65 அப்படிங்கிறது வந்து என்ன, இட் இஸ் இன் கமர்ஷியல் ஏரியாஸ். இதுவே 55 அப்படின்னா இட் இஸ் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ். ஸோ மோர் தென் 80 decibels A in offices has been associated with hypertension, whereas 50 decibels A at night when the body is unaccustomed to loud noises could increase cortisol levels. அதாவது 80 decibelsக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒர்க் டென்ஷன்ஸ் வந்து ஏற்படும், ஹைப்பர் டென்ஷன் வந்துட்டு அக்கர் ஆகும். இதுவே 50 decibels இன் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய கார்டிசால்ஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம பாடி மெட்டபாலிசம் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே வழி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஒன்ஸை வந்து நம்ம அட்வொகேட் வந்து பண்ணுறது. ஸோ ரொட்டீன்லி ப்ரொடியூஸ் மோர் தென் 90 decibels ஆஃப் சவுண்ட். ஈவன் க்ரீன் கிராக்கர்ஸுமே வந்து 90 decibel ஆஃப் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு சில கிராக்கர்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. பீப்புள் பர்ஸ்ட் ஃபயர் கிராக்கர்ஸ் அட் 90 dB ஃபார் 10 seconds and the ambient noise is 50 dB for 50 seconds and this pattern continues for 4 hours allowed by 12 hours of 50 dB noise. The 16-hour LEQ is 74.5. அதாவது ரொம்ப கேல்குலேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபயர் கிராக்கர்ஸ் தான் அதிகப்படியாக அந்த டெசிபிள் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதனால் க்ரீன் கிராக்கர்ஸாக இருந்தாலுமே அதை வந்து ஒரு ரேஷனலைஸ்டு அமௌண்ட்டில் வந்து வெடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவுடைய நாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் ஹெல்த் க்ரைசிஸாகவே வந்து போயிட்டுருக்கு. ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஈவனாக எல்லா மக்களுக்குமே காது கேட்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வெடிக்கலைனாலும் பக்கத்தில் யாராவது வெடிச்சாங்கன்னா சவுண்ட் நம்மளுக்கும் தானே கேட்கும். ஸோ அப்போ வந்து ஈஸியாக நம்மளுடைய இயர் இம்பேர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏற்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபயர் கிராக்கர்ஸ் ஆர் நாட் டு வர்சன் மேட்டர்ஸ், கவர்மெண்ட்ஸ் மஸ்ட் ப்ரிவென்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வைலேட்டிவ் ஃபயர் கிராக்கர்ஸ். ஸோ இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் ரிலேட்டடாக நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து தேவை. ஆனால் பப்ளிக் ஆக்சஸ் வந்துட்டு மெயினாக ஃபயர் கிராக்கர்ஸ்க்குன்னு நம்ம போய் வாங்குகிறோம், அதுக்குண்டான ஆக்சஸ் எல்லாம் நிறையா பட்டாசு கடை இருக்குது. ஆனால் இந்த பட்டாசுனால எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்னஸ் க்ரியேட் ஆகுது, எவ்வளோ நாய்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாமல் தான் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக டேட்டா இது எல்லாத்தையுமே வந்து பப்ளிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நாய்ஸ் மிட்டிகேஷன் டார்கெட்ஸையுமே வந்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ க்ரீன் கிராக்கர்ஸ்னு இதில் மென்ஷன் பண்ணியிருந்ததுனால நம்ம க்ரீன் கிராக்கர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இட் வாஸ் டெவலப்டு பை CSIR, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இது மூலமாக ஏர் பொல்யூஷனுங்கிறது வந்து 30% லெஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க when compared to traditional ones. டாக்ஸிக் மெட்டல்ஸ் இன் ட்ரெடிஷ்னல் கிராக்கர்ஸ் வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு வித் லெஸ் ஹசார்டஸ் காம்பவுண்ட்ஸ். இப்போ க்ரீன் கிராக்கர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி வந்து சேஃப் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. பார்ட்டிகுலேட் மேட்டர், அதாவது PM 2.5 PM 10 அப்படின்லாம் நம்ம படிப்போம் இல்லையா என்வரன்மெண்ட்டில். ஸோ அதுக்குமே வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரிடக்ஷன் இன் சவுண்டுமே வந்துட்டு இருக்கும். ரெடியூஸ் எமிஷன்ஸ் சப்ஸ்டன்ஷியலி அண்ட் அப்சர்வ் டஸ்ட் அண்ட் டோன்ட் கண்டெயின் ஹசார்டஸ் எலமெண்ட்ஸ் லைக் பேரியம் நைட்ரேட். ஸோ பேரியம் நைட்ரேட் மாதிரியான மோர் ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து இல்லை, லெஸ் ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி க்ரீன் கிராக்கர்ஸில் வந்து சைஸ் ஆஃப் ஷெல்லுமே வந்து ரெடியூஸ்டாக தான் வந்து இருக்கும். எலிமினேஷன் ஆஃப் ஆஸ் யூசேஜ், ரெடியூஸ்டு யூசேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அதில் வந்துட்டு ரா மெட்டீரியலோட யூசேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் க்ரீன் கிராக்கர்ஸ்க்கு வந்துட்டு 3 கேட்டகரியில் தான் இப்போ க்ரீன் கிராக்கர்ஸ் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு, விச் இஸ் ஸ்வாஸ், சஃபல் அண்ட் ஸ்டார். ஸோ ஸ்டார் அப்படிங்கிறது வந்து சேஃப் தெர்மைட் கிராக்கர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டோ இல்லை சல்ஃபரோ வந்து இருக்காது. ஸோ இது மூலமாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகுலேட் மேட்டர் வந்து ரொம்பவே கம்மி அமௌண்ட்டில் தான் வந்து டிஸ்போஸ் ஆகும். சவுண்டுமே வந்து ரெடியூஸ்டு சவுண்டாக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ விச் இஸ் ஸ்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வாஸ் இஸ் சேஃப் வாட்டர் ரிலீசர் அண்ட் ஹஸ் அ ஸ்மால் வாட்டர் பேக்கெட் ஆர் ட்ராப்லெட் விச் கெட் ரிலீஸ்டு when burst in the form of vapor, thereby suppressing the dust released and does not comprise potassium nitrate and sulfur. ஸோ இதுலேயுமே வந்து பொட்டாசியம் நைட்ரேட் சல்ஃபர் வந்து கிடையாது. ஒரு வெடியில் ஒரு வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி இருக்கும். அந்த வெடி முடிச்சதுக்கப்புறம் அதை அணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாட்டர் ட்ராப்லெட் வந்து செயல்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதான் வந்து சேஃப் வாட்டர் ரிலீசர், ஆல்சோ நோன் as ஸ்வாஸ். அடுத்து சஃபல் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் மினிமல் அலுமினியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் யூஸ்டு மெக்னீஷியமும் வந்துட்டு இருப்பாங்க. இட் என்ஷூர்ஸ் ரிடக்ஷன் இன் சவுண்ட் இன் கம்பேரிஷன் டு ட்ரெடிஷ்னல் கிராக்கர். ஸோ சஃபல் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு தான் மெயினாக அதை எய்ம் பண்ணுறாங்க. ஸோ சஃபல் யூஸ் பண்ணால் சவுண்டு கம்மியாக வந்து கேட்கும்.
ஸோ இது எப்படி க்ரீன் கிராக்கர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சிஎஸ்ஐஆர் நீரி லோகோ அப்படின்னு வந்து இருக்கும். ஒவ்வொரு க்ரீன் கிராக்கர்ஸ்லையுமே வந்து சிஎஸ்ஐஆர் நீரி லோகோன்னு இருக்கும். நம்ம ஸ்கேன் பண்ணி அதோடைய ஆத்தென்டிசிட்டியை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மெயின்லி இதுக்கு QR கோடு மாதிரி தான் இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக அது க்ரீன் கிராக்கர்ஸ் தானா, அதுக்கு உண்டான ஆத்தென்டிசிட்டி வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் சஜஸ்டட் நாட் டு பை க்ரீன் கிராக்கர்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அண்ட் ஒன்லி ஃப்ரம் லைசன்ஸ்டு செல்லர்ஸ். ஸோ க்ரீன் கிராக்கர்ஸ்க்குன்னு லைசன்ஸ்டு செல்லர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு ஒரிஜினலாக க்ரீன் கிராக்கர்ஸ் அதுக்கு உண்டான என்வாயன்மெண்டல் கிளியரன்சஸ் எல்லாமே வந்து நெசசரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ட்ரெடிஷ்னல் கிராக்கர்ஸில் என்னென்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம க்ரீன் கிராக்கர்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெடிஷ்னல் கிராக்கர்ஸில் நிறையா டாக்ஸிக் மெட்டல்ஸ் வந்து இருக்குது. நமக்கு கலராக வந்து வெளிச்சம் வரும் இல்லையா வெடி வச்சோன்னா, ஸோ அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் வரதுக்கு கார்பன் ஆர் அயன் காம்பவுண்ட் அதில் இருக்கும்னு சொல்கிறாங்க. எல்லோ ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் காம்பவுண்ட்ஸு. ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம், மெக்னீஷியம், டைட்டானியம் இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ அலுமினியம், மெக்னீஷியம் எல்லாம் தான் வந்து முன்னாடியே இருக்கே, நம்ம சஃபலில் வந்து பார்த்தோமே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அலுமினியம் யூசேஜ் வந்து அதில் கம்மியாக இருக்கும், இதில் அதிகமாக வந்து இருக்கும். ப்ளூ அண்ட் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரான்சியம் கார்பனைட்ஸ் மூலமாகவே வந்து ப்ளூ அண்ட் ரெட் வந்து க்ரீன் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரியம் மோனோக்ளோரைடு ஸ்டால்ஸ் ஆர் பேரியம் நைட்ரேட் ஆர் பேரியம் குளோரைட். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் அண்ட் அதே டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேபி மேட்சஸில் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கிராக்கர்ஸ்னாலே மொத்தமாக என்னென்ன கன்சர்ன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நர்வஸ் சிஸ்டம் இம்பாக்ட் ஆகிறது, இந்த பேரியம் நைட்ரேட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மென்டல் இஷ்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணும். காப்பர் ட்ரிகர்ஸ் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இரிட்டேஷன். சோடியம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இஷ்யூஸ் வந்துட்டு ஏற்படுத்தும். கேட்மியம் அனீமியா காஸ் பண்ணி கிட்னி டேமேஜஸ்க்குமே வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மெக்னீஷியம் லீட்ஸ் டு மென்டல் ஃபியூம் ஃபீவர். ஸோ மென்டல் இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. த மோஸ்ட் வல்னரபிள் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேண்ட்டு, சில்ட்ரன், ப்ரெக்னென்ட் உமன், எல்டர்லி பீப்புள் வித் அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் அந்த பட்டாசு வெடிகளுக்கு ரொம்பவே வல்னரபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாண்டஸ். இது வந்து ஸ்பீஷஸ் பற்றி. ஸோ ரெட் சாண்டஸ் டீரோகார்பஸ் சாண்டல்னஸ் அப்படின்னு வந்துட்டு இட் இஸ் அ பொட்டானிக்கல் நேம் ஃபார் ரெட் சாண்டஸ். இது இந்தியன் எண்டமிக் ட்ரீ ஸ்பீஷஸ் மெயின்லி ரெஸ்ட்ரிக்டட் டு ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேங்களா. ஸோ தானி, ஸ்க்ரப் ஆர் ட்ரை டெசிடியூஸ் ஃபாரஸ்ட்டில் தான் இந்த ரெட் சாண்டஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். செம்மரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ரெட் சாண்டஸ். இட் இஸ் எண்டமிக் டு அ டிஸ்டிங்க்ட் ட்ராக்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா அந்த ரீஜன்லாம் வந்துட்டு இருக்கும். மெயின்லி இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் இட் இஸ் எண்டமிக். ஓகேங்களா. ஸோ வேறு எந்த கண்ட்ரீஸ்லையுமே வந்து பெருசாக இருக்காது. இந்தியன் கண்ட்ரியில் அதுவும் அந்த ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாஸில் மட்டும்தான் வந்துட்டு செம்மரம் வந்து வளரும். இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் தெரப்பட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக், மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அந்த செம்மரத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணுறதுக்குமே இது யூஸ் பண்ணப்படுது. ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணப்படுது. செம்மரத்துக்கு உண்டான இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. IUCN ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா செம்மரத்துக்கு வந்து என்டேஞ்சர்டு ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது. சைட்ஸோடைய இதுபடி Appendix 2ல் வந்து கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரெட் சாண்டஸோடைய ஃபேக்ட் ஃபைல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம முன்னாடியே ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுலாம் வந்து பார்த்துட்டோம். மெயின்லி சைனாலாம் வந்து ஹைலி ப்ரைஸ் பண்ணப்படுது. A kilo of red sandals bought at ₹500 in India can fetch as much as ₹3,000 to 12,000 in China. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 times to 12 times வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதோடைய ப்ரைஸ் இன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ சயின்டிஸ்ட் ஹவ் ஆல்சோ ஃபவுண்ட் ட்ரேசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் லைக் தோரியம் அண்ட் யுரேனியம் அண்ட் ரெட் சாண்டஸ். ஸோ ரெட் சாண்டஸ்லேயுமே வந்து சில ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தளவுக்கு அதில் ரொம்பவே கம்மியாக தான் ரேடியோ ஆக்டிவ் மினரல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அந்தளவுக்கு பாதிக்காது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. த வுட் இஸ் மெயின்லி ஸ்மகிள்ட் அவுட் ஆஃப் இந்தியா த்ரூ நார்த் ஈஸ்ட் அண்ட் பூட்டான். ஸோ நம்ம கண்ட்ரிலேருந்து எப்படி அது கடத்தப்படுதுன்னா நார்த் ஈஸ்ட் அண்ட் பூட்டான் வழியாக தான் ரெட் சாண்டஸ் கடத்தப்படுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செம்மரத்தை வந்து நிறுத்துறதுக்காக என்னென்ன மாதிரிலாம் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, the export of red sandals from India is prohibited as per the foreign trade policy. நம்மளுடைய ஃபாரின் ட்ரேட் பாலிசியுமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆஃப் ரெட் சாண்டஸ் வந்து ப்ரொஹிபிட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ரக்த் சந்தன், இதுவுமே வந்து இனிஷியேட்டிவ் டு கர்ப் இல்லீகல் ட்ரேட் ஆஃப் ரெட் சாண்டஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் சாண்டஸ் ஆன்டி ஸ்மக்லிங் டாஸ்க் ஃபோர்ஸ். இது பர்டிகுலர் டாஸ்க் ஃபோர்ஸ் 2014 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. அடுத்து ஆப்ரேஷன் சேஷா. இந்த ஆப்ரேஷன் சேஷா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே லான்ச் பண்ணப்பட்ட ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ். இதில் இந்தியன் கஸ்டம்ஸ் இன் கொலாபரேஷன் வித் ரீஜனல் இன்டெலிஜென்ஸ் லயசன் ஆஃபீஸர்ஸ் தான் வந்துட்டு இதில் பார்த்துப்பாங்க. மெயின்லி ரிலேட்டட் டு ஏஷியா பசிபிக் இருப்பாங்க. அதே மாதிரி RILO மிடில் ஈஸ்ட். ஸோ இந்த 3 ஏஜென்சியுமே வந்துட்டு சேர்ந்து தான் இதை பார்ப்பாங்க. ஆப்ரேஷன் சேஷா மெயின்லி டு கர்ப் த இல்லீகல் ட்ரேட் ஆஃப் டிம்பர் இன்க்ளூடிங் ரெட் சாண்டஸ். ஸோ இதில் வந்து ஆப்ரேஷன் சேஷா வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ரெட் சாண்டஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அதர் ஸ்பீஷஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் டிம்பர். ஓகேங்களா.
இப்போ ரீசெண்டாக வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் கொண்டு வந்த சேஞ்ச் படி இந்த இம்போர்ட் ஆஃப் ரெட் சாண்டர்ஸ் தான் வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்டிஃபைடு செல்லர்ஸ் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆஃப் ரெட் சாண்டர்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ செம்மரத்தை நம்ம வளர்த்தலாமா வளர்த்தக்கூடாதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட் பெர்மிஷனோட வளர்த்தலாம். கவர்மெண்ட் பெர்மிஷனோடையே வந்து வெட்டி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு ஏகப்பட்ட பேப்பர் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, டெல்கோ டபுள் டிப் அட்டெம்ப்ட் தட் த்ரெட்டன்ஸ் நெட் நியூட்ரலிட்டி. நெட் நியூட்ரலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களுக்குமே வந்து ஓப்பன் ஈக்குவல் இன்டர்நெட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து செயல்படுத்துறதுக்காக ஒரு கான்செப்ட் தான் நெட் நியூட்ரலிட்டி ரிகார்ட்லெஸ் ஆஃப் டிவைஸ் அப்ளிகேஷன் ஆர் பிளாட்ஃபார்ம் யூஸ்ட் அண்ட் கண்டென்ட் கன்சியூம்டு. ஸோ எல்லா மக்களுக்கும் எல்லா கண்டென்ட்டும் வந்துட்டு போய் சேரணும். ஸோ இட் இஸ் ரைட் டு ஆக்சஸ் இன்டர்நெட்டோட ரைட் டு கெட் அடிக்குவேட் இன்டர்நெட் கண்டென்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் நியூட்ரலிட்டி கான்செப்ட். இதை யார் காயின் பண்ணுறா, அதோட நேம் இந்த நெட் நியூட்ரலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம் வு. ஹீ இஸ் தி கொலம்பியா யூனிவர்சிட்டி லா ப்ரொஃபஸர். இது வந்து ஒரு ப்ராட் ஆங்கிளில் வந்து சொல்லப்படுது இந்த நெட் நியூட்ரலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பிகாஸ் ஆஃப் ஆன்லைன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனு, காம்படிஷன் ஆஃப் சர்வீஸ், இனோவேஷன், ப்ரைசிங், இன்டர்நெட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த நெட் நியூட்ரலிட்டி அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் தான் வந்து ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நெட் நியூட்ரலிட்டி என்ஷூர்ஸ் டெலிகாம் அண்ட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மஸ்ட் ட்ரீட் ஆல் டேட்டா ஆன் இன்டர்நெட் ஈக்குவலி. ஸோ இந்த முன்னாடியே வந்து பார்த்ததே தான் திருப்பி வந்து வேற ஒரு வார்த்தைகளில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த டெலிகாம் அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து நெட் நியூட்ரலிட்டி கான்செப்டில் தான் வந்து பிஹேவ் பண்ணணும். ஸோ அப்போ டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க, யூசர்ஸும் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் யூசர்ஸ் மட்டும்தான் இப்போ வந்துட்டு கான்டாக்ட் இருப்பாங்க. அதே மாதிரி யூசர்ஸும் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸும் வந்து கான்டாக்டில் இருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஷினபிளாக வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு நெட் நியூட்ரலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறது இல்லை அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. ஸோ இப்போ நிறைய ஓடிடி சர்வீசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஆகா பிளாட்ஃபார்மு, அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கிறதுனால டெலிகாம் கம்பெனிஸ் அவங்களுடைய கன்சர்ன்ஸ் வந்து தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்து ஏர்டெல் நெட்வொர்க்கில் தான் டேட்டா யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் அமேசான் ப்ரைமில் ஏதோ ஒரு படம் பார்க்குறேன். நான் இப்போ எப்படி அமேசான் ப்ரைமில் படம் பார்க்குறேன்? ஏர்டெல் தரக்கூடிய இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை வச்சு தானே. ஸோ அப்போ அமேசான் ப்ரைம் ஒர்க் ஆகிறதுக்கு இன்டர்நெட் தேவை. அந்த இன்டர்நெட்டை வழங்குறது வந்து ஏர்டெலுக்கு. ஆனால் நான் வந்து காசு கொடுக்குறது யார்? எண்ட் யூசர் காசு கொடுக்குறது யார்கிட்ட? ஏர்டெல் கிட்ட தான் வந்துட்டு நான் அன்லிமிட்டெட் பேக்கேஜ் ஏதாவது போடுறேன். அதே மாதிரி அமேசான் ப்ரைமுக்குமே வந்து நான் பே பண்ணுறேன். ஆனால் இந்த ஒரு யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ப்ரைஸிங் மெக்கானிசம்ஸாக வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் யூசர் ஒரு கண்டென்ட்டை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்டேயும் அமௌண்ட் பே பண்ணுறாங்க. அந்த கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய நெட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிகாம் கம்பெனிக்கு பே பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெவென்யூ ஷார்ட் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டெலிகாம் ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல், வோடோஃபோன் ஐடியா மெர்ஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஷார்ட் ஃபால் ஆஃப் ரெவென்யூ தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ மோரோவர் டேட்டா பெனிட்ரேஷன்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற காரணத்தினால நிறையா டவர்ஸ் லே பண்ணணும். எசென்ஷியல் சர்வீசஸில் வந்துட்டு இன்டர்நெட்டுமே ஒன் ஆஃப் தி சர்வீசஸாக வந்துருச்சு. ஸோ அப்போ ஆக்சஸ் டு இன்டர்நெட் வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ முன்னாடியே நான் வந்து சொன்னேன் இல்லையா, 2 பேத்துக்கும் நம்ம யூசர் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மேலே கவர்மெண்ட் டேக்ஸஸ் வந்து போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த டேக்ஸஸுமே இது வந்து டிஃப்ரென்ஷியலாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ டெலிகாம் கம்பெனிஸுமே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய இன்டர்நெட் யூசேஜுக்கு அவங்க தனியாக வந்து பே பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதாவது யூசர், டெலிகாம் கம்பெனிஸ், கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ கண்டென்ட் ப்ரொவைடர்ஸும் இந்த டெலிகாம் கம்பெனிஸ்க்கு வந்து பே பண்ணணும். இவங்க வந்து யூசர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் காசு வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்குமே தான் வந்து பே பண்ணணும். ஏன்னா இவங்களோட இன்டர்நெட் மூலமாக தானே பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் தான் அதான் யூசர்ஸ் எங்கள் ஆக்சஸ் இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, உங்களுக்குலாம் நாங்கள் எதுக்கு காசு கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த லாஸ் எல்லாம் வந்துட்டு போய் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு நிறைய காசு வந்து இருக்குது. கன்சியூமர்ஸ் தானே வந்து பே பண்ணுறாங்க டேட்டா பிளான்ஸ்க்கெல்லாம். இப்போ டேட்டா பிளான்ஸோட ப்ரைஸுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜென்ரேஷன் ஆஃப் டிமாண்ட் ஃபார் இன்டர்நெட். நாங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் வந்து மக்கள் இன்டர்நெட்டையே வந்துட்டு
இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலிட் ரீசனாக தான் வந்திருக்கு. எப்போ நம்ம நிறையா கண்டென்ட்ஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சோமோ இன்டர்நெட் யூசேஜ் வந்து அதிகமாகுது. ஸோ இப்போ இன்டர்நெட் யூசேஜ்க்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் இப்போ முன்னாடி 1 GB யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு 1.5 GB ஒரு நாளைக்கு இருந்தாலுமே வந்து பத்துறது கிடையாது. ஸோ இப்போ இந்த கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ்னால தான் எங்களால் தான் டெலிகாம் கம்பெனிஸ்க்கே வந்து வியாபாரமே ஓடுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எனி attempt to seek cross subsidies instead of fully accounting for the cost could warranty security from the competition commission. அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்களுக்குமே வந்து நிறைய காம்படிட்டிவ் இருக்குது. ஸோ அமேசானுக்கு வந்து யார் இருப்பா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்குள்ளேயே காம்படிஷன் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போமா, இந்த மாதிரி டெலிகாம் கம்பெனிஸ் வந்து சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்போமா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு உள் தகராறு வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் என்வரன்மெண்ட். ஸோ இதே விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்டையும் கண்டென்ட்டோடைய குவான்டிட்டியுமே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நினைக்கிற இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சொல்லி இந்த டாக்ஸேஷன் மெக்கானிசம் இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து தகுந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் சாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் ப்ரைம்லேயே ஏதாவது படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ரெசல்யூஷன் வந்து இருக்கணும், இல்லைனா 144p இருக்கலாமா, இல்லைனா 720 பிக்சல்ஸ் வந்து இருக்கலாமா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு ரெசல்யூஷனுக்குமே ஒவ்வொரு விதமான இன்டர்நெட் யூசேஜ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது எப்படி நீங்கள் எங்கள் மேலே ஒரு ரேஷனலைஸ்டு டாக்ஸேஷன் வந்து போட முடியும். அப்போ அதுக்குண்டான கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. தேர் ஆர் டிஸ்டிங்க்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ஒன் அனதர் அண்ட் நாட் சப்ஸ்டியூட்டபிள் தட் சர்வீசஸ் இந்த அதர். அதாவது எல்லாத்துக்குமே வந்துட்டு 2% டாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு தேவையில்லாத மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா பிளாட்ஃபார்ம்ஸில் வெவ்வேறு கண்டென்ட் வந்து சிலதுக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. சில பேர் வந்துட்டு நிறையா சீரீஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்க்கும்போது அவங்களுடைய ஆடியன்ஸுமே வந்து டிஃபர் ஆகுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து மெயினாக வந்துட்டு டாக்ஸேஷனோ இல்லை சார்ஜஸோ வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அண்டர்மைனிங் நெட் நியூட்ரலிட்டி. த அட்டெம்ப்ட் ஆஃப் டெல்கோஸ் டு டபுள் டிப் பை சார்ஜிங் போத் கன்சியூமர்ஸ் அண்ட் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் அண்டர்மைன்ஸ் நெட் நியூட்ரலிட்டி. அதாவது நெட் நியூட்ரலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம், அதாவது கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டெலிகாம் கம்பெனிஸ் நீங்கள் ஆல்ரெடி மக்கள்கிட்டயே வந்து வாங்கிட்டு தான் இருக்கீங்க, யூசர்ஸ்கிட்டயே. அவங்கக்கிட்டையும் வாங்கிக்கிட்டு எங்ககிட்டையும் வாங்குறீங்க. இது வந்து நெட் நியூட்ரலிட்டியை வந்துட்டு ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகெயின்ஸ்ட் தி கன்சியூமர்ஸ் இஃப் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அக்செப்டட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த டெல்கோஸ் த இன்கர்டு காஸ்ட் வுட் இம்பாக்ட் த சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு மேலே இந்த டெலிகாம் கம்பெனிஸ் காசு வாங்குறாங்கன்னா, இப்போ அமேசான் ப்ரைம் உடைய யூசர் சார்ஜஸ் ₹100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அல்டிமேட்லி யூசர்ஸ்க்கு தானே அடிஷ்னல் பர்டன். ₹150 இன்க்ரீஸ் பண்ணிடுவான், அவனுக்கு வந்து அந்த ₹50 கொடுத்துருவான். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அல்டிமேட்லி யூசர்ஸ்க்கு தான் வந்து காஸ்ட் இன்கல்கேட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்தியா என்ன மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங்காகவே வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ட்ராய் ரெகுலேஷன், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெட் நியூட்ரலிட்டி ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் ட்ராய்ஸ் ரெகுலேஷன் ஆன் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப்ஸ் ஃபார் டேட்டா சர்வீசஸ் brought out on February 8, 2016. அந்த சமயத்தில் வந்துட்டு டேரிஃப்ஸ் ஆஃப் டேட்டா சர்வீசஸ் வந்துட்டு வித்தியாசமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ரெகுலேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் ₹10 டாப் அப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ₹7 தான் வந்துட்டு ஏறும். ஸோ அப்போ அந்த ₹3 வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரிஃப் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு போடுவாங்க. இந்த ₹3 டேரிஃப் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் டெலிகாம் கம்பெனிஸ் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். ஏர்டெலுக்காகட்டும், பிஎஸ்என்எலுக்காகட்டும், அந்த மாதிரி ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு நெட் நியூட்ரலிட்டி கான்செப்ட்லேயுமே வந்துட்டு கொண்டு வந்தாங்க பேஸ்ட் ஆன் ட்ரை ரெகுலேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ். 2017 ரெக்கமெண்டேஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ட்ரை ரிலீஸ் இட்ஸ் காம்ப்ரஹென்சிவ் ரெக்கமெண்டேஷன்ஸ் விச் ஹேவ் லார்ஜ்லி ப்ரொவைடட் த அடாப்ஷன் ஆஃப் திஸ் பிரின்சிபல் இன் இந்தியா. ஸோ நெட் நியூட்ரலிட்டி பிரின்சிபல் வந்து எல்லா கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ்க்குமே வந்துட்டு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இயர்லியராக கொடுத்துருந்தாங்க. இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷனும் இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ த பாடி ஆஃப் யூரோப்பியன் ரெகுலேட்டர்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ட்ரை அக்ரி டு கோஆப்ரேட் இன் டெவலப்பிங் டெக்னாலஜிக்கல் அண்ட் பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் நெட் நியூட்ரலிட்டி. ஸோ நெட் நியூட்ரலிட்டி பற்றி இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஆல்சோ ஃப்ரம் இந்தியா. And it is imperative for all stakeholders to uphold the principles of net neutrality to foster a conducive environment for innovation, competition and consumer welfare. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நெட் நியூட்ரலிட்டி கான்செப்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லி முடிக்கிறாங்க. ஏன் நெட் நியூட்ரலிட்டி கான்செப்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டல் இந்தியா காலகட்டத்தில் வந்து இருக்கிறதுனால டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொபஸ்ட்டாக க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார், UADI ஐடி, அப்புறம்
நிறைய வேலட் சிஸ்டம்ஸ் எல்லாம் வரதுனால நெட் நியூட்ரலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அக்ராஸ் டெலிகாம் கம்பெனிஸ், அக்ராஸ் இன்டர்நெட் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும், அதை ப்ராப்பராக அடாப்டும் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து லீகல் பேக்கிங் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1997 வந்து இட் வாஸ் ஃபார்ம்டு பை தி டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆக்ட் 1997. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெலிகம்யூனிகேஷன்ஸோடைய கண்டிஷன்ஸ் வந்துட்டு நல்லா ஈஸியாக வந்து இருக்கணும். ஸோ எல்லா விதமான டெலிகம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி கண்ட்ரியில் இருக்கணும் அப்படிங்கிறத தான் டெலிகாம் சர்வீசஸ் ரிலேட்டடாக நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸேஷன் ஆர் ரிவிஷன் ஆஃப் டேரிஃப்ஸ் ஃபார் டெலிகாம் சர்வீசஸ், இதெல்லாமே வந்து டிஆர்ஏ தான் வந்து பார்த்துப்பாங்க. இட் ஆல்சோ எய்ம்ஸ் டு ப்ரொவைட் அ ஃபேர் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் பாலிசி என்வாயன்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து இருக்குது. இதில் மெம்பர்ஸ் எல்லாம் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி 2 ஹோல் டைம் மெம்பர்ஸ், 2 பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ட்ராயோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்வைசரி இன் நேச்சர் தான். ஸோ எதுவுமே வந்து ஆர்டர்ஸ் டு தி கவர்மெண்ட்டாக வந்து இருக்காது. ஸோ ட்ராய் இஸ் அண்ட் ரெக்கமெண்டேட்டரி பாடி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் ஸ்டேட்ஸ் இன் கோர்ட் அகேன்ஸ்ட் தேர் கவர்னர்ஸ். ஸோ கவர்னர்ஸ் இஷ்யூ வந்து வெவ்வேறு ஸ்டேட்ஸில் வந்து போயிட்டு தான் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி ஒரு எஃப்ஏக்யூ வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சம் ஸ்டேட்ஸ் ரூல்டு பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் அப்போசிஷன் டு த பார்ட்டி இன் பவர் அட் தி சென்டர் ஹேவ் அப்ரோச்ட் சுப்ரீம் கோர்ட். ஸோ நிறையா ஸ்டேட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருந்திருக்காங்க டு ஹாவ் அ கேஸ் அகேன்ஸ்ட் தேர் கவர்னர்ஸ். ஓகேங்களா. ஸோ நிறையா பக்கம் வந்து பில்ஸோடைய அசென்ட்டு கவர்னர்ஸ் டிலே பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹேஸ் அக்யூஸ்ட் இட்ஸ் கவர்னர் ஆஃப் சிட்டிங் ஆன் த பில்ஸ் பை நெய்தர் அசென்டிங் ஆர் ரிட்டர்னிங் தெம். ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு பில்ஸ் ரிலேட்டடாக தான் வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க ஆன் கவர்னர். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 proposed laws passed by its legislative assembly were pending with the governor not for months but years. ஸோ வருடக்கணக்காக வந்து கேரளாலலாம் வந்து பெண்டிங்காக தான் இருக்குது பில்ஸு. ஸோ கேரளா அடிஷ்னலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 7 ஜட்ஜ் பெஞ்சை வந்து ஒரு ஃபார்ம் பண்ணும். எதுக்காகனா ப்ரீவியஸாக ஒரு 5 ஜட்ஜ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் 1962 வந்து ஒன்று நடந்துச்சு. புருஷோத்தமன் நம்பூதிரி கேஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆர்டிகல் 200 did not provide for a time limit within which the governor should come to a decision on the bill referred to him for assent அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பில் கவர்னருக்கு போகுது இல்லையா அசென்ட்டுக்கு. ஸோ அவர் எப்போ வேணாலும் தரலாம். ஆர்டிகல் 200 அவர் தரணும், அவர் தான் வந்து தரணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காங்களே தவிர எவ்வளோ நாளுக்குள்ளே தரணும்னா சொன்னது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க புருஷோத்தமன் நம்பூதிரி கேஸில். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஜட்ஜ் பெஞ்ச் ஃபார்ம் பண்ணி நீங்கள் இதை பற்றி மறுபடியும் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. எஸ்சி ஹேட் டு இன்டர்வீன் இன் ஏப்ரல் ஃபார் த தெலுங்கானா கவர்னர். ஸோ தெலுங்கானா ரீஜனில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ்லாம் வந்துருப்பாங்க இல்லையா. சென்டரில் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டி ரூல் பண்ணியிருந்திருப்பாங்க, அதுக்கு அப்போசிஷன் பார்ட்டியெல்லாம் சில ஸ்டேட்ஸில் ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த டிஸ்க்ரீபன்சிஸ் வந்துட்டு தெலுங்கானாவில் இருந்ததாகவும் சுப்ரீம் கோர்ட் வந்து அதில் இன்டர்வென்ட் பண்ணுறதுக்கு ஒரு தேவை ஏற்பட்டதாகவும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ எப்படி கவர்னரோட அசென்ட் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 200 அது கிளியராக வந்து மென்ஷன் ஆயிருந்திருக்கும். ஸோ வென் அ பில் பாஸ்டு பை போத் த ஹவுசஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர், சில ஸ்டேட்ஸ்லாமே வந்து ஒன் ஹவுஸ் தான் வந்து இருக்கும். டு எய்தர் டிக்ளேர் ஹிஸ் அசென்ட் டு த பில் ஆர் வித் ஹோல்டு த அசென்ட் இஃப் இட் இஸ் நாட் அ மணி பில். ஸோ மணி பில்க்கு வந்து பார்த்திங்கன்னா வித் ஹோல்டு பண்ண முடியாது. ஆர் ரிசர்வ் த லா ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஆர்டிகல் 200 வந்து இருக்கும் ஃபார் தி கவர்னர். ஸோ ஆர்டிகல் 163 வந்து பார்த்திங்கன்னா தேர் ஷல் பி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் த சீஃப் மினிஸ்டர் அட் த ஹெட் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர். ஸோ ஆர்டிகல் 163 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர் தான் கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணணும். ஸோ அந்த அட்வைசரி ஒப்பீனியனை கேட்டு தான் கவர்னர் எந்த ஒரு ஆக்ஷனாலும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான ஒரு எக்ஸப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்க்ரீஷன் வந்து கேன் பி ஃபாலோடு பை கவர்னர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து இருக்கும். சாம்ஷேர் சிங் கேஸ் வெர்டிக்டில் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா ஃபார்மல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அதாவது கவர்னர் எக்ஸசைசஸ் ஆல் ஹிஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கன்ஃபர்டு ஆன் ஹிம் பை ஆர் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் ஹிஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சேவ் இன் ஸ்பியர்ஸ் வேர் த கவர்னர் இஸ் ரெக்வயர்ட் ஆர் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் டு எக்ஸசைஸ் ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஹிஸ் டிஸ்கிரிஷன். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் பற்றி ஒரு ஜுடிஷியல் அவுட்லுக்குமே வந்துட்டு இந்த சாம்ஷேர் சிங் கேஸில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அதுலேயுமே வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா கவர்னரோட போஸ்ட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த பில் ரிலேட்டடாக எந்த ஒரு டிஸ்க்ரிஷனுமே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க.
ஸோ அப்போ எப்போ வந்து பில்ஸை ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 200 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பில்ஸை ரிட்டர்ன் பண்ணணும், இஃப் நாட் அக்செப்டட் பை தி கவர்னர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் இஸ் சைலண்ட் ஆன் வாட் எக்ஸாக்ட்லி திஸ் ஃப்ரேஸ் மீன்ஸ். இந்த ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன? ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்ங்கிறது ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு மாதமாக இருக்கலாம், இல்லை ஒரு வருஷம் கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து அப்படின்னா என்னன்னே வந்து கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லப்படலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் ரோஹின்டன் எஃப் நரிமன் இன் ஹிஸ் 2020 ஜட்மெண்ட் இந்த கேஷ மேகச்சந்திர சிங் கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசனபிள் டைம் அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடியது வந்து 3 மாதம். ஸோ அப்போ 3 மாதத்துக்குள்ளே வந்து மேபி இந்த அசென்ட்டோ இல்லை ரிட்டனோ ஏதாவது ஒரு முடிவை வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நிறையா ஸ்டேட்ஸ் வந்து கோர்ட்டை நம்பி தான் வந்து இருக்காங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபெடரலிசம் இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ 1988 சர்க்காரியா கமிஷன்லேயுமே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் சஜஸ்டட் கன்சல்டேஷன் வித் கவர்னர் வைல் டிராஃப்டிங் த பில் அண்ட் ஃபிக்ஸிங் அ டேட்லைன் ஃபார் இட்ஸ் டிஸ்போசல். ஸோ ஒரு பில்லை வந்து டிராஃப்ட் பண்ணும்போதே கவர்னருடைய கன்சல்டேஷனை வாங்கிட்டு, ஸோ இந்த மாதிரி நாங்கள் பில் டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறோம்ப்பா, நீங்கள் இதுக்குண்டான முடிவை எப்போ சொல்லுவீங்க அப்படிங்கிறது ஒரு பில்லுக்குமே ஒரு விதமான டெட்லைன் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சர்க்காரியா கமிஷன் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதை மேபி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போதைக்கு இந்த ஆர்டிக்கலை சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ மேலும் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர் டேஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஹவு த பர்சனல் டேட்டா ஆஃப் 815 மில்லியன் இண்டியன்ஸ் காட் பிரீச்டு. ஸோ ரீசெக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சைபர் செக்யூரிட்டி கம்பெனி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலி ஐடென்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் ஆஃப் 815 மில்லியன் இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்துட்டு டார்க் வெப்பில் வந்து இருக்குது. அதாவது டார்க் வெப் அப்படின்னா நம்ம இப்போ நார்மலாக கூகுள் சர்ச் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெப் யூசேஜ். ஸோ டார்க் வெப்பில் என்ன ஆகும்னா, அந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் போட்டோ இல்லை ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் பாஸ்வேர்டோ இல்லை அந்த மாதிரி சில ஹேக்கிங் மெக்கானிசம்ஸோ இல்லைனா ஏதாவது டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த டார்க் வெப்பில் ஆக்சஸ் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து சாஃப்ட்வேரோ இல்லை சில வெப் ப்ரௌசர்ஸ் எல்லாமே வந்துட்டு கூட இருக்கும். த ஆனியன் ரிங்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டார்க் வெப்போடைய ஆக்சஸ் பொறுத்து. ஸோ அந்த டார்க் வெப்பில் வந்து நம்மளுடைய ஆதார் டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ரீசெக்யூரிட்டி அப்படிங்கிறத ஒரு அமெரிக்கன் சைபர் செக்யூரிட்டி கம்பெனி. இந்த டேட்டா எல்லாமே வந்து ரொம்ப வேலிடாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் டேட்டா இருக்குது அப்படின்லாம் வந்து மிரட்டுவாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் டேட்டாலாம் நாங்கள் ஐசிஎம்ஆர்லேருந்து தான் நாங்கள் எடுத்தோம், விச் இஸ் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் தான் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஐசிஎம்ஆர் கிட்ட போய் கேட்டால், எங்களுக்கு இந்த டைம் அவங்க எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு முன்னதாகவே ஐசிஎம்ஆரில் நிறையா சைபர் அட்டாக்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ பர்சனலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாவை யூஸ் பண்ணி இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஆதார் டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆதார் நம்பர் வந்துட்டு இந்த மாதிரி 5682XXXX இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஆதார் நம்பர் எந்த ரெசிடென்ஸை வந்து சார்ந்தது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஆதார் டீட்டெயில்ஸில் தான் நம்மளுடைய ஃபுல் ஜாதகமே வந்து இருக்குது. ஐரிஸ் ஸ்கேனு, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் எல்லாமே வந்து இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி இந்த டேட்டா பீயிங் சோல்டு இன்க்ளூடட் ஆதார் நம்பர்ஸ், அந்த ஆதார் நம்பர்ஸ் தான் 12 டிஜிட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இஷ்யூட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். ஸோ விச் இஸ் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அனதர் த்ரெட் ஆக்டர் லுஷியஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மோர் எக்ஸ்டென்சிவ் பிஐஐ டேட்டாக்குமே வந்து ஆக்சஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் ரெக்கார்டு. ஸோ ஆதார் தாண்டியும் நிறையா ரெக்கார்ட்ஸ்க்கு எங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரெட் ஆக்டர் வந்து சொல்லியிருந்திருக்காங்க வித் ரிலேட்டட் டு திஸ் ஐசிஎம்ஆர் பிஐஐ இஷ்யூ. ஆக்சஸ் டு சென்சிட்டிவ் டேட்டா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேலஞ்சு ஒரு ஃபேக்டர் தான். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா பீப்புளோடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால ஏதாவது ஃபினான்ஷியல் ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கலாம், இல்லைனா அவங்களுக்குன்னு ஏதாவது தீமை ஏதாவது நடக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இந்தியாவுடைய சர்டின் டீம், அதாவது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் வந்து இதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்திக்கிட்டு வரதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க.
இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஆதார் டேட்டா வந்து லீக் ஆயிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தானா 2018, 2019, 2022 இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூழா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா ஆதார் டேட்டா வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து சென்ட்ரல் ஐடென்டிட்டிஸ் டேட்டா ரெபாசிட்டரியில் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீச் ஆகலை அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சைடு சொல்கிறாங்க. ஆனால் நிறையா ஏஜென்சிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரிலாம் ப்ரீச்சஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த லீக்டு இன்ஃபர்மேஷன் மூலமாக என்ன மாதிரி த்ரெட்ஸ் அரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆல்ரெடி வந்து 4th globally in malware detection and a significant increase in disruptive cyber attacks வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறையா இன்ஸ்டன்சஸில் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பர்சனலி ஐடென்டிஃபைடு டேட்டா இருக்கிறதுனால டிஜிட்டல் ஐடென்டிட்டி வந்து திருடப்படுது. ஸோ த்ரெட் ஆக்டர்ஸ் யூஸ் ஸ்டோலன் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆன்லைன் பேங்கிங் தெஃப்ட், டேக்ஸ் ஃப்ராட் ஆக்ட் பண்ணலாம், சைபர் எனேபிள்டு ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் எல்லாம் வந்துட்டு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி முடிஞ்ச வரைக்கும் தடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில்ஸ் எல்லாம் வந்து இது ரிலேட்டடாக ஏதாவது வந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அன்டார்கெட்டட் ரிசோர்ஸஸ் ப்ராப்பராக இமெயில்ஸை வந்து செக் பண்ணணும். ரிலையபிள் சோர்ஸஸ்லேருந்து தான் அந்த இமெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கான்னு பார்க்கணும். எக்ஸிஸ்டிங் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து மெயினாக சேவ் பண்ணணும். கூகுளில் வந்து பாஸ்வேர்ட்ஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில மெஷர்ஸ் டு கர்ப் தீஸ் டேட்டா லீக்ஸ். ஓகேங்களா. ஸோ இம்ப்ளிமெண்டிங் 2 factor authentication வந்து இருக்கும். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலெலாம் 2 factor authenticationலாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. மெயின்லி இன் ஆல் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி நம்மளோட அக்கௌண்ட்ஸில் இல்லை நம்மளுடைய மெயில்ஸில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது உடனடியாக வந்து சைபர் செக்யூரிட்டி டீம் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா IPMDA. இப்போ இனி வரக்கூடிய ஒரு 3 ஸ்லைடில் வந்து நம்ம ஒரு 3 குரூப்பிங்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IPMDA, இண்டோ பசிபிக் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ். இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் குரூப்பிங்னால 2022 அந்த சமயத்தில் வந்து டோக்கியோவில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டோக்கியோவில் தான் குவாட் லீடர் சமிட் நடந்துச்சு. ஸோ அப்போ தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா டாக் ஷிப்பிங்கோடைய விஷயத்தை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக. அதாவது ஒரு ஷிப் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏகப்பட்ட ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஷிப் இந்த இடத்துல எப்போ கிளம்புது, அதோடைய நேவிகேஷன் எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ இதுவே வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்பையிங் ஷிப்ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து இமீடியட்டாக அந்த ரெஸ்பெக்டிவ் டெரிட்டரிஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இது ஒரு ஆஸ்பெக்டாக வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இண்டோ பசிபிக் மேரிடைம் டொமைன் அவேர்னஸில். ஸோ இதுக்காக வந்து ஃபாஸ்டர், வைடர் அண்ட் அக்யூரேட் மேரிடைம் பிக்சர் வந்து மெயின்லி ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதை எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு IPMDA இனிஷியேட்டிவ். ஸோ இதில் வந்து 3 கிரிட்டிக்கல் ரீஜன்ஸ் இந்த இண்டோ பசிபிக் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஐலாண்ட்ஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் இந்தியன் ஓஷன் ரீஜன். ஓகேங்களா. ஸோ இது மூலமாக ஃப்ரீ, ஓப்பன், இன்க்ளூசிவ், ரூல்ஸ் பேஸ்ட் இண்டோ பசிபிக் ரீஜனை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது மூலமாக இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணப்படும். இதில் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது மூலமாக ரேடியோ ஃப்ரீக்வன்சி டேட்டா, சேட்டலைட் இமேஜரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அக்யூரசி ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு டாக் ஷிப்பிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து தெரிய வரும் அப்படிங்கிறத இந்த IPMDA இனிஷியேட்டிவ் பை தி குவாட் மெம்பர்ஸ் தட் வாஸ் ஹேப்பன்ட் இன் குவாட் 2022 லீடர் சமிட் இன் டோக்கியோ. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம GMC வந்து நம்ம பார்க்க போகிறோம், which is Goa Maritime Conclave. ஸோ கோவா மேரிடைம் கான்க்ளேவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்ரீச் இனிஷியேட்டிவ் பை தி இந்தியன் நேவி. ஸோ இந்தியன் நேவி தனக்கு தானே நடத்துகிறது தான் வந்து GMC. இது வந்து ஒரு மல்டி நேஷ்னல் பிளாட்ஃபார்மாக வந்து இருக்குது. இதில்னா நிறைய மேரிடைம் செக்யூரிட்டி ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாம் வந்துட்டு மேரிடைம் இன்சைட்ஸ் பற்றியெல்லாம் நிறைய ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இது வந்து ஒரு பைனிவல் ஈவெண்ட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ ப்ரீவியஸாகவே 2017, 19, 21 நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த GMC ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த 4th edition ஆஃப் GMC வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் 2 டேஸில் வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நேவல் வார் காலேஜ் இன் கோவா, ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இந்தியன் நேவி இதை கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ GMC 2023 வந்துட்டு என்ன இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீஃப்ஸ் ஆஃப் நேவிஸ், ஹெட்ஸ் ஆஃப் மேரிடைம் ஃபோர்ஸஸ், சீனியர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் 12 இந்தியன் ஓஷன் லிட்டரல் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து சந்திச்சு எப்படி நம்ம மேரிடைம் கோஆபரேஷன் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தாங்க. அந்த 12 கண்ட்ரீஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், காமரோஸ், இந்தோனேஷியா, மடகஸ்கர், மலேசியா, மொரீஷியஸ், மியான்மர், சியேஷல்ஸ், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. ஓகேங்களா. ஸோ தீம் ஆஃப் 2023 கோவா மேரிடைம் கான்க்ளேவ் வந்து மேரிடைம் செக்யூரிட்டி இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன், கன்வெர்ட்டிங் காமன் மேரிடைம் ப்ரியாரிட்டிஸ் இன்டு கொலாபரேட்டிவ் மிட்டிகேட்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த 12 கண்ட்ரீஸை மெயினாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ தாய்லாந்தெல்லாம் வந்துட்டு வராங்க, சிங்கப்பூர், தாய்லாந்து எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ த லேட்டஸ்ட் கோவா மேரிடைம் கான்க்ளேவ் எடிஷனில் வந்து எல்லா மெம்பர்ஸுமே வந்துட்டு யுனானிமஸ்லி ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் காமன் மேரிடைம் ப்ரியாரிட்டிஸ். ஸோ ஒரு மேரிடைம்லேயே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லையா, செக்யூரிட்டி, ஃபிஷிங்கு, உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டட் டு ஃபிஷிங் கம்யூனிட்டி, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒருமித்த ப்ரியாரிட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து சைன் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு ஷேர்டு அப்ரோச் வந்து இருக்கும். ஸோ மெயின்லி ஃபார் ரீஜனல் சொல்யூஷன்ஸ், மெயின்லி ஃபார் ரீஜனல் சேலஞ்சஸ். ஓகேங்களா. ஸோ இந்த எடிஷன் மூலமாக வந்துட்டு ஒரு கொலாபரேட்டிங் மிட்டிகேட்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து டெவலப் பண்ணதான் வந்து தெரிய வந்திருக்கு ஜிஎம்சி மூலமாக. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் ஃபார் தி இந்தியன் ஓஷன் ரீஜன், IFCIOR அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2018 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன் குருகிராமில். இது எதுக்காக அப்படின்னா ரீஜனல் கோஆப்ரேஷன் ஆன் வேரியஸ் மேரிடைம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்துட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இதை சொல்கிறாங்க. மெயின்லி எந்த மாதிரிலாம் மேரிடைம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து ஏற்படும், மேரிடைம் டெரரிசம், இல்லீகல் அன்ரெகுலேட்டட் அண்ட் அன்ரிப்போர்ட்டட் ஃபிஷிங்கு, பைரசி ஆக்டிவிட்டீஸ் அதாவது நடக்கும், ராபரி ஏதாவது நடக்கலாம் ஹை சீஸில், அதே மாதிரி ஹியூமன் அண்ட் கான்ட்ரபேண்ட் டிராஃபிக்கிங் ஏதாவது நடக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நடக்கிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த IFCIOR வந்து இருக்குது, இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ் சென்டர் மூலமாக டெவலப் பண்ணப்பட்ட இந்த IFCIOR. ஓகேங்களா. ஸோ இது மூலமாக அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி மேரிடைம் டொமைனை வந்து இருக்கணும் வைல் ஷேரிங் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி வெசல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் வந்து ஒயிட் ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒயிட் ஷிப்பிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஷிப் எங்கேயாவது தென்படுதுன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே வந்து தெரியப்படுத்தணும். ஸோ அதுதான் வந்து ஒயிட் ஷிப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தூய்மைத்தனமாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரெப்ரசன்ஸ் த கலர் கோட் யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் ஷிப்ஸ், ஒயிட் கிரே இஸ் யூஸ்டு ஃபார் மிலிட்ரி வெசல்ஸ். அதாவது அடுத்து பார்த்திங்கன்னா கிரே ஷிப்பிங். ஸோ கிரே ஷிப்பிங்கோட இன்ஃபர்மேஷன் வந்து தெரியப்படுத்த மாட்டாங்க பெருசாக, பிகாஸ் ஆஃப் தியர் எனி ஸ்பையிங் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு டீப் எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இப்போதைக்கு அது தெரிய வேண்டாமே அப்படின்னு இருக்கலாம், இல்லைனா மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து தெரியப்படுத்த மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இல்லீகல் ஷிப்ஸ் எல்லாமே வந்து தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இல்லீகல் ஷிப்ஸ்க்கு ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து இந்த IFCIOR தான் வந்து பார்த்துப்பாங்க. இட் வாஸ் இனாகிரேட்டட் அட் தி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ் சென்டர் இன் குருகிராம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஏன் இந்த 3 குரூப்பிங்ஸுமே வந்துட்டு முக்கியம், 3 இனிஷியேட்டிவ்ஸும் முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக அந்த GMC வந்து நடந்துச்சு. ஸோ அந்த GMCயில் வந்துட்டு அட்மைரல் ஹரிகுமார், சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப், அவர் வந்து பேசும்போது தான் இந்த IFCIOR பற்றியும் IPMDA பற்றியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம 3 குரூப்பிங்ஸையுமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த IFCIORல பெட்டர் காரலேஷனுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் சைக்கிள்ஸ் அண்ட் டைம்லி இன்புட்ஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதில் தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லையசன் ஆஃபீஸர்ஸையுமே வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் பார்ட்னர் நேஷன்ஸ். த சென்டர் ஹோஸ்ட் ILOs ஃப்ரம் 12 பார்ட்னர் நேஷன்ஸ், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், மால்தீவ்ஸ், மொரீஷியஸ், மியான்மர், ஸ்ரீலங்கா, சேஷல், சிங்கப்பூர், UK, USA இவங்க எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட டெக்னாலஜி ஏதாவது வச்சு ஏதாவது இல்லீகல் ஷிப்பிங் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கா இல்லையா இந்த மாதிரிலாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காகவும் தான். அடுத்து பார்த்திங்கன்னா சென்டர் மானிட்டர்ஸ் தி இந்தியன் ஓஷன் அண்ட் அட்ஜாயினிங் ஏரியாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் ரீஜன் அண்ட் ஜென்ரேட்ஸ் வேரியஸ் பீரியாடிக் ரிப்போர்ட்ஸ். ஸோ நிறைய பீரியாடிக் ரிப்போர்ட்ஸுமே வந்து IFCIOR வந்து லான்ச் பண்ணுறாங்க. வீக்லி மேரிடைம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ், மந்த்லி மேரிடைம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ், ஹாஃப் இயர்லி ஓவர்வியூஸ் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ். ஸோ ஒரு மொத்தமாக மேரிடைம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே டேட்டா ரிலேட்டடாக பார்க்குறது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் ஃபார் தி IOR. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிசலேனியஸ். ALL பிகின்ஸ் டெலிவரி ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் LNG பவர்டு ட்ரக். ஸோ ALL இஸ் அசோக் லேலேண்ட் லிமிடெட். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் மூலமாக பவர் பண்ணப்பட்ட ட்ரக்கோட டெலிவரியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா BS6 பாரத் ஸ்டாண்டர்ட் 6 ஸ்டேஜ் 2 எமிஷன் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸாக வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிசைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பைஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய ஸ்மார்ட், ப்ரிசைஸ், இம்பேக்ட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் மிசைல்ஸ். இட் வாஸ் மேனுஃபேக்சர்டு பை தி இஸ்ரேலி டிஃபென்ஸ் டெக்னாலஜி கம்பெனி ரஃபேல். ஓகேங்களா. ஸோ இந்த ரஃபேல்னு படிக்கும்போது நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ்லையுமே வந்து பார்ப்போம். இந்த ரஃபேல் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலியோடைய டிஃபென்ஸ் கம்பெனி. இதுவே RAFALE அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஜெட்ஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். நம்ம வந்து வாங்குறது ரஃபேல் டீல் அப்படின்லாம் வந்து நம்ம படிப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்பைஸ் அப்படிங்கிற ஒரு மிசைல் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா GPS மூலமாகவோ இல்லை
எலக்ட்ரானிக் ஆப்டிக்ஸ் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏர் ட்ராபபிள் அன்கைடட் பாம்ஸை வந்து ப்ரிசைஷன் கைடட் பாம்ஸாக வந்து மாற்றும். ஸோ இப்போ மேலேருந்து ஏதாவது மிசைல்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒரு மிசைல் வந்ததுன்னா இங்கே போய் அட்டாக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த அதோடைய மிசைலை வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்கும் இந்த ஸ்பைஸ் மிசைல்ஸ். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஆல்டர்ஸ் பிஎம்ஏஓ நேம் சென்டர் புட்ஸ் 4,000 crore ஃபண்ட்ஸ் ஆன் ஹோல்டு. ஸோ ஆந்திர பிரதேஷில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்டரோட ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த மாதிரிலாம் ஸ்கீம்ஸை வந்துட்டு அவங்களே தனியாக புதுசாக ஒரு பேர் மாற்றிக்கிறாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஒய்எஸ்ஆர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேர் மாற்றிக்கிறாங்க. இதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்காலுமே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா பங்களா ஆவாஸ் யோஜனா அந்த மாதிரிலாம் வந்து பேர் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஃபார் தி ஸ்டேட்ஸ் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இப்போ ஆந்திர பிரதேஷில் அடிஷ்னலாக என்ன பண்ணாங்கன்னா இந்த பிஎம்ஏஒய் ஒய்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு லோகோ அதெல்லாமே வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஃபண்டிங்கை. ஆனால் ஆந்திர பிரதேஷ் ஓகேப்பா நாங்கள் பண்ணது தப்பு தான், நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் இருக்கோ அது அப்படியே அதே பேரில் வச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியுமே வந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் ரிலக்டன்ட் டு டெலிவர் த ஃபண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வீவ்ஸ் ஆஃப் கிராஸ். ஸோ இந்த க்ராப் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இது வந்து காவேரி ரிவர் பேசனில் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக வளரக்கூடிய ஒரு க்ராப் மெயின்லி இன் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து கோரைப்பாய்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை வந்து கோரை தான் இந்த க்ராப்போட நேமு. கோரை கிராஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்திங்கன்னா சைப்ரஸ் பங்கோரை. மெயின்லி கரூர் டிஸ்ட்ரிக்ஸில் தான் இதில் அதிகமாக வந்து விளைவிப்பாங்க. இட் இஸ் கல்டிவேட்டட் ஆன் மோர் தென் 2,500 acres ஆஃப் லேண்ட் அட் நெரூர், பரமத்தி, வாங்கல், சேனப்பட்டி அண்ட் உன்னியூர் இந்த டிஸ்ட்ரிக்ட். ஸோ கரூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ரீஜன்ஸில் எல்லாத்தையுமே வந்துட்டு கோரை புல் வந்து அதிகமாக விளைவிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த கோரை புல்லை விளைவிக்கிறது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி லேபர் இன்டென்சிவ். ஸோ இதோட கல்டிவேஷன் மட்டும் கிடையாது, அதை வந்து கடைசியாக வந்து பாயாக மாற்றுற வரைக்கும் ஹைலி லேபர் இன்டென்சிவ். ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக அந்த கோரை புல்லுக்கு தவிர அலோவேராவோட ஃபைபர்ஸு, காட்டன் ட்வைனு இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வர பார்த்துட்டாங்க. ஆனால் கோரை பாயோடைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகம். சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் கோரை பாய். ஸோ இதோடைய கல்டிவேஷன் வந்து ரொம்பவே மினிமல் வாட்டர் தான் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இருந்தாலுமே இட் இஸ் ஹைலி லேபர் இன்டென்சிவ். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரி டு யூஸ் ஜிபிஎஸ் ஆங்க்லெட் ஃபார் யூஏபிஏ அக்யூஸ்ட் அவுட் ஆன் பெயில். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரிஃபார்மை வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி யூனிவர்சஸ் அனாலிசிஸ்லையுமே வந்து பார்த்துருந்தோம். அதாவது பெயில் ரிஃபார்ம்ஸில் வந்துட்டு என்ன பார்த்துருந்தோம்னா நிறைய பேருக்கு ஏன் வந்து பெயில் டினை படுது அப்படின்னா அவங்க வெளியில் போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ பெயிலும் வந்து கொடுக்கணும், அவங்க வெளியில் போய் தப்பு பண்ணாமையும் வந்து இருக்கணும் அப்படின்னா அவங்கள கண்காணிக்கணும் இல்லையா. ஸோ அந்த கண்காணிக்கிறதுக்காக அவங்களுடைய காலில் ஜிபிஎஸ் ஆங்க்லெட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷன் தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து நிறைவேற்றிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரி டு யூஸ் ஜிபிஎஸ் ஆங்க்லெட் ஃபார் யூஏபி அக்யூஸ்டு. ஸோ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டுக்கு கீழே கைதான ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஆங்க்லெட் ஜிபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட்ஸ் ஆன் ஷேப்பிங் ஃபர்ஸ்ட் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி லாங் வெயிட் எண்ட்ஸ். ஸோ இந்தியாவுக்குன்னு உண்டான காம்ப்ரஹென்சிவ் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இது மூலமாக நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்மளுடைய செக்யூரிட்டியை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அதை ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் நான் ட்ரெடிஷ்னல் த்ரெட்ஸ் எல்லாம் என்ன மாதிரிலாம் இருக்குது, நம்ம என்ன மாதிரிலாம் மிசைல்ஸ்க்கு வந்துட்டு போகலாம், இந்த மாதிரிலாம் அட்டாக்ஸ்க்கு வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஒவ்வொரு அட்டாக்கும் வந்து எவ்வளோ பர்சனல் வந்து தேவைப்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பிளான் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை யார் பண்ணுறா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியேட் வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணி முடிக்கவே 2 years ஆகும். ஃபுல் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு 2 years ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எவ்ரோஸ் ரீஜன் இட் இஸ் இன் கிரீஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் வரை ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை வந்துட்டு அதில் பேக் ட்ராப்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம பிளேசஸ் அண்ட் நியூஸ் தான் அதில் பார்க்க போகிறோம். எவ்ரோஸ் ரீஜன் இஸ் இன் கிரீஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்னிப்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்சர் ரைட்டிங்க்கு வந்து உதவுமே அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஏர் பொல்யூஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதோட இம்பாக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 4 டைமென்ஷனில் வந்து எழுதலாம். ஃபஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட் பியாண்ட் ஆப்சன்டேசம். ஸோ ஏர் பொல்யூஷனால் ஒருத்தருக்கு வந்து சளி இருமல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து வேலைக்கு வராமல் வந்து போனாங்கன்னா அவங்களுக்கு எக்கனாமியில் ப்ரொடக்டிவிட்டி வந்து குறையுதா. ஸோ இது ஒரு ரீசனாக வந்து சொல்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க லீவ் போட்டாலுமே அவங்களுக்கு வந்து உண்டான அவுட்புட் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். திருப்பி வந்து வந்தாலுமே அவங்களுக்கு
உண்டான அந்த மென்டல் அவுட்புட் வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மெயின்லி இன் பேங்கிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதில் எல்லாமே வந்து ரொம்பவே வல்னரபிளாக வந்து இருக்கும். ஸோ டிக்ளைன் இன் கன்சம்ஷன் எக்கானமி. ஸோ ஏர் குவாலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னா மக்கள் யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஈவென்ச்சுவலி வந்து கன்சியூமரிசம் வந்துட்டு குறையுமா. ஸோ அப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் வந்து நடக்காது. ஸோ ஆப்வியஸ்லி கன்சம்ஷன் எக்கானமி ரொம்பவே குறையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஈவன் கோவிட் டைம்லேயுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ 2019 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா $22 பில்லியன் அளவுக்கு ரெவென்யூஸ் வந்து போயிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து கிளாத்திங், பைஸ் அண்ட் ஈட்டிங் அவுட்டை வந்து பிக்கஸ்ட் ஹிட். ஸோ எந்த செக்டர் அதிகமாக பாதிக்கப்படும்னா கிளாத்திங்ஸும் ஈட்ரீஸுமே வந்து பிக்கஸ்ட்டாக பாதிக்கப்படும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு லைஃப் ஸ்பேன் ஃபார் பிஸ்னஸ் அசட்ஸ். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் அதர் பொல்யூட்டன்ஸ் குயிக் அந்த டிகிரடேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ரி. ஸோ எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ப்ரோன் டு degradation mainly by sulfur dioxide and other pollutants. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஐடி அசட்ஸ் நிறைய பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏர்பார்ன் பொல்யூட்டன்ஸ் காஸ் 5 to 12% லாஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரல் ஈல்டுமே வந்து கம்மியாகும் பிகாஸ் ஆஃப் தி ஏர் பொல்யூஷன். அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 18% ஆஃப் ஆல் டெத்ஸ் இன் இந்தியா இன் 2019. ஸோ இது மூலமாக வந்து 3.8 மில்லியன் ஒர்க் டேஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஏர் பொல்யூஷனால் இது ஒரு டேட்டா பாயிண்ட்டாகவே நம்ம நோட் பண்ணிக்கலாம். 18% ஆஃப் டெத்ஸ் வந்து ஏர் பொல்யூஷனால் தான் காஸ் பண்ணப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி தான், அதில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டை வந்து சொல்லியிருந்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சில்க் வார்ம் வந்து கூடு கட்டுது இல்லையா, கக்கூன். நார்மலி பட்டுப்புழு வந்து கூடு கட்டுது இல்லையா, அந்த பட்டுப்புழுவோட கூடு வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு கலரில் வந்து இருக்கும். நார்மலி ஒயிட் கலரில் தான் வந்து பார்ப்போம். சில டைம்லலாம் வந்து வெவ்வேறு கலர்லேயுமே வந்து சில சில்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்குண்டான ரீசன் வந்து பார்க்கும்போது மியூட்டேஷன் வந்து நடைபெறும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மியூட்டேஷன் அது எப்படி நடைபெறும் அப்படின்னா, ஃபுட் ஹேபிட்ஸுமே வந்து சேஞ்ச் ஆகிறதுனால, அதுக்கூட கண்டிஷன்ஸ். இப்போ நிறையா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ரியர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியலாக ரியர் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர், அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மியூட்டேஷன் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு அக்கர் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லோ ரெட் கக்கூன் requires the Y gene which encodes a protein that transfers carotenoids from midgut to the silk glands. அதாவது ஒரு பர்டிகுலர் கக்கூன் எல்லோ ரெட் கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒய் ஜீன் தான் வந்து காரணம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதர் ஜீன்ஸ் என்கோட் ப்ரோட்டீன்ஸ் தட் செலக்டிவ்லி அப்சர்வ் ஸ்பெசிஃபிக் கரோட்டினாய்ட்ஸ். ஸோ கரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உடம்புக்குள்ளே இருந்து சில்க் கிளாண்டுக்குள்ளே வரதுனால தான் இந்த ஒரு கலர் வந்து அக்கர் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரபிள் வித் இந்தியாஸ் கைட்லைன்ஸ் ஆன் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இன்செக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதுக்கு ஒரு மெக்கானிசம் வந்து எதுவாக இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ த கைட்லைன்ஸ் ஆஃபர் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் மஸ்கிட்டோஸ், கிராப் பெஸ்ட் அண்ட் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ். ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் மஸ்கிட்டோஸ் நம்ம டெவலப் பண்ணலாம், கிராப் பெஸ்ட் டெவலப் பண்ணலாம், பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் டெவலப் பண்ணலான் இருக்கு. ஆனால் இந்த பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பொதுவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ்னால் எதுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும், எத்தனை பேருக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் தி பிளான்ட்டுக்கு பெனிஃபிட்ஸ்னால் இருக்கணுமா, என்ன ஏது அப்படிங்கிறத சொல்லவே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ வாட் பெனிஃபிஷியல் மீன்ஸ் இஸ் நாட் கிளியர். ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இதில் நமக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாங்கிறது இந்த டேட்டா பாயிண்ட் தான். இந்தியாவுடைய பயோ எக்கனாமி நிறைய பயோடெக்னாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இட் கான்ட்ரிபியூட்ஸ் அரவுண்ட் 2.6% ஆஃப் தி ஜிடிபி. ஓகேங்களா. ஸோ இப்போ ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பயோ எக்கனாமி 2.6%. ஏப்ரல் 2023 மட்டுமே இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து பயோ எக்கனாமி ரிப்போர்ட் அப்படின்னு வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2.6% ஆஃப் த ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் 5 வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் பை 2030 அப்படிங்கிறது ஒரு எய்மாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ பயோ எக்கனாமி ரிப்போர்ட் அப்படிங்கிறது யார் லான்ச் பண்ணுறாங்கிறது நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரேங்கிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஆன் யூனிவர்சிட்டிஸ் விச் இஸ் யூகே பேஸ்ட் ரேங்கிங் ஏஜென்சி QS குவாக்ரலி சைமன்ஸ் உடைய ரேங்கிங்ஸ். இவங்க வந்து ஏஷியா ரேங்கிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து 148 யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியாவில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்தியா ஹாஸ் மோஸ்ட் ரெப்ரசன்டேஷன் விச் சர்பசஸ் சைனா. ஓகேங்களா. ஸோ இப்போ ஐஐடி பாம்பே வந்து கண்டினியூஸ் டாப் ரேங்கிங் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலேருந்து எந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட் டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. மொத்தம் 10 இண்டிகேட்டர்ஸில் இந்த QS ரேங்கிங்ஸ் வந்து வெளியிடப்படுது. ஸோ அகடமிக் ரெப்புடேஷன், எம்ப்ளாயர் ரெப்புடேஷன், ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோ, இன்டர்நேஷனல் ரிலேஷன் நெட்வொர்க், சைட்டேஷன்ஸ் per பேப்பர் ஃபார் ஃபேக்கல்ட்டி, ஸ்டாஃப் வித் PhD, இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவுட் பவுண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு 10 கேட்டகரிஸில் வந்துட்டு
இந்த QS ரேங்கிங்ஸ் வந்து வெளியிடப்படுது. ஸோ இந்த 10 இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபால்ஸ் பிலோ த ரீஜனல் ஆவரேஜ் இன் அகடமிக் ரெப்புடேஷன். ஸோ அகடமிக் ரெப்புடேஷனில் வந்து அந்த ஆவரேஜை விட கம்மியாக தான் வந்து இருக்காங்க. எம்ப்ளாயர் ரெப்புடேஷன்லையுமே வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ்லையுமே வந்து இந்தியாவோட ஆவரேஜ் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடிஷனலாக ஒரு டேட்டா மாதிரி இதில் எது சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2022 அந்த டைம் ஃப்ரேமில் சைனாவுடைய ரிசர்ச் அவுட்புட் வந்து 31% வந்து க்ரோ ஆயிருக்கு. இதுவே வந்து இந்தியாவுடைய ரிசர்ச் அவுட்புட் வந்து 29% தான் வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ தோ தேர் ஆர் தீஸ் மச் யூனிவர்சிட்டிஸ் இன் தி QS ரேங்கிங்ஸ், ரிசர்ச் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ வி ஆர் பிஹைண்ட் சைனா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசர்ச் அவுட்புட். இதோ நம்ம ஏதாவது ரிசர்ச் ரிலேட்டடாக நம்ம ஃபண்டிங் அலோகேஷனுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டேட்டா பாயிண்ட்டை நம்ம இதில் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் செக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நாளைக்கு நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் தி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சாக் அண்ட் டாக் UPSC அண்ட் TNPSC சோஷியாலஜி ஆப்ஷனல் வீடியோஸ் இன் தமிழ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடிஷ்னலாக இவங்களுடைய சேனலில் டெய்லியுமே NCERT கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதெல்லாமே. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இவங்களுடைய சேனல் டெலகிராம் லிங்க்கும் யூடியூப் லிங்க்குமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை வந்துட்டு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக நம்ம சேனல்லையுமே வந்து நம்ம வீக்லி சீரீஸ் டெய்லியும் ஒரு டாப்பிக்கில் வந்து போட்டுட்ருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் along with the current affairs. ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் சஜஷன்ஸ் தெரிவிக்கணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.